விரோதினா எஸ் தர்க்கேண அனுசந்தத்தே சதர்மம் வேதநேதரஹ. மனு தர்ம சாஸ்திரத்தில் மனு பகவான் இப்படி கூறுகிறார். ரிஷிகளெல்லாம் தர்மத்தை உபதேசித்துள்ளார்கள். அந்த தர்மத்தை உண்மையாக ஒருத்தன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது வேத சாஸ்திரத்துக்கு விரோதமில்லாத நியாய சாஸ்திரத்தாலே விசாரம் பண்ணி தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லுகிறது. எஸ் தர்க்கேண அனுசந்தத்தே, தர்க்கம் என்று சொல்லக்கூடிய நியாயம், அவைகளுக்குள் சற்றே வேறுபாடு இருக்கலாம். இப்போதைக்கு நியாயம் தர்க்கம் ஒன்றுன்னு கொள்ளுவோம். வேத சாஸ்திரத்திலே சந்தேகங்கள் ஏற்படுமானால் அதை தர்க்க சாஸ்திரத்தை கொண்டு யாரொருத்தன் விசாரித்து நிர்ணயம் பண்ணி கொள்ளுகிறானோ அவன்தான் தர்மத்தை உள்ளபடி அறிகிறான். ச தர்மம் வேத நேதரக. இப்படி இல்லாதவன் தர்மத்தை உண்மையாக அறிவதில்லை என்று மனு பகவான் சொல்லுகிறார். இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. வேத சாஸ்திரங்கள் தான் பிரமாணங்களாக இருந்து தத்துவங்களை நமக்கு உணர்த்தும். அந்த சாஸ்திரம் சாசனாத் சாஸ்திரம். இன்னத்தை செய்யின்னு சொல்லும், இன்னதை செய்யாதேன்னு தடுக்கும். இதைத்தான் கிருத்தியம் அகிருத்தியம் விதி நிஷேதங்கள்னு சொல்லுவோம். இன்னத்தை செய்யின்னு விதிக்கும், அது சாஸ்திர விதி. இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லும், அது நிஷேதம். அது செய்யின்னு சொன்னதை நாம் செய்யணும், செய்யாதேன்னு சொன்னதிலிருந்து தவிர்த்துக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா தர்மத்தின் வழி வாழறோம்னு அர்த்தம். அந்த தர்மம் பல வகைப்படும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் அப்படின்னா ஸ்ருதிகளில் சொல்லப்பட்ட தர்மங்கள். அதுக்கு அடுத்தது ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட தர்மங்கள், அதெல்லாம் இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றில் சொல்லப்பட்டவை. இன்னும் அதுவும் தாண்டி ஆச்சாரியர்கள் வேதவித்துக்களுடைய அனுஷ்டானத்தில் இருக்கிற தர்மங்கள், ஸ்ரௌத்தமான தர்மம், ஸ்மார்த்தமான தர்மம், அனுஷ்டானத்திலே ரொம்ப சான்றோர்களுடைய அனுஷ்டானம், அவர்களிடத்தில் இருக்கிற தர்மம். இந்த தர்மம் எல்லாத்தையும் நாம் ஒருவாறு தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். அதைத்தான் தர்மத்தை பற்றின சாஸ்திரம், தர்மத்தை உபதேசிக்கும் சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லுகிறோம். நேற்றுக்கு நாம சாஸ்திரம்னா என்னன்னு பார்த்தோம், வேதம்னா என்னங்கிறத பற்றியும் பார்த்து அதில் தர்சனங்கள்ங்கிறது எவை என்கிற அளவுக்கு பார்த்துருக்கோம். இதன் மூலம் உண்மையை நான் காண்கிறேன் அப்படின்னு இருந்தால் அதுதான் தரிசனம். அதில் நியாயம்னு ஒரு தரிசனம், மீமாம்சான்னு ஒரு தரிசனம். அந்த ரெண்டை பற்றி மேலே பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலான்னு விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். இதனுடைய தொடக்கத்தில் தர்மசாஸ்திரத்தை பற்றி ஒரு அறிமுகம் பார்த்தோம். நாம் தர்மவான்களாக இருக்கணும், வாழ்க்கைக்கு தர்மம் வேணும். ஏன் மற்ற சாஸ்திரங்களில் காந்தர்வ வேதத்திலே பாடுறது சங்கீதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே தனுர் வேதத்திலே சண்டை போட்டு காப்பாற்றிக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அர்த்த சாஸ்திரத்திலே பொருளீட்டுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வாத்ஸ்யாயன காமசாஸ்திரத்திலே காமானுபவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்திலே இதுதான் இதற்கு எல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அர்த்தத்தையா ஈட்டின்னு போக முடியாது, ஒரு எல்லைக்குட்பட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட வேண்டும். அதே போல பாட்டா கேட்டுன்னு இருக்க முடியாது, இல்லை நான் நினைச்சபடிக்கு பாட முடியாது, ஒரு சட்டத்துக்குட்பட்டுத்தான் பாட வேண்டும். அப்போ அதுக்குன்னு ஒரு சட்டம், ஒரு விதி வேணும். இன்னத்தை செய் இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லணும். அதைத்தான் தர்மசாஸ்திரம்னு நம்ம முன்னோர்கள் சொல்றார்கள். தர்மசாஸ்திரங்கள் எத்தனையோ, அதிலே மனு தர்ம சாஸ்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு. 12 அத்தியாயங்கள் கொண்டது மனு தர்ம சாஸ்திரம். அதே போல ஆபஸ்தம்ப சூத்திரங்கள், கௌதம சூத்திரங்கள், ஆஸ்வலாயன சூத்திரங்கள்,
வசிஷ்டர் எழுதின சூத்திரங்கள் அப்படின்னு நிறைய புஸ்தகங்கள். இது எல்லாமே தர்மத்தை பத்தி தான் சொல்லும். தரதீதி தர்மஹா, லோகங்களை எல்லாம் தரிக்கிறபடியால், லோகத்தை எல்லாம் தாங்குகிறபடியால் இதுக்கு தர்மம்னு பேருன்னு சொல்றார்கள். இந்த தர்மம் என்னென்ன வகைப்பட்டு இருக்கும், எப்படி செய்யலாங்கிறத நேற்றுக்கு கொஞ்சம் மட்டும் பார்த்துருந்தோம். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லிவிட்டு அதற்கப்புறம் நியாயசாஸ்திரம் என்னன்னு பார்ப்போம். இப்போ இதுல இன்னென்ன மதங்கள்லாம் ஆஸ்திக மதங்கள், இன்னென்னதெல்லாம் நாஸ்திகம்னு நேற்றுக்கு பார்த்தோம். ஆஸ்திக நாஸ்திகத்துவத்தை எதை வச்சு பிரிச்சுக்கலாம்? தெய்வம் உண்டு இல்லே அப்படின்னு சொல்றது ஆஸ்திக நாஸ்திகம் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆஸ்திக நாஸ்திகம்ங்கிறது வேறு. ஆஸ்திகம் தனி, நாஸ்திகம் தனி. ஆனா நாஸ்திகம் பேசின்னு இருக்க மாதிரி ஆஸ்திகம் பேசினாலோ, ஆஸ்திகம் பேசின்னு இருக்க மாதிரி நாஸ்திகம் பேசினாலோ அவர்களைத்தான் ஆத்திக நாத்திகர்கள்னு சொல்லுவா. இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. மணவாள மாமனிகள் உபதேச ரத்னமாலையில சாதிக்கும் போது முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனா விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர்னு சாதிக்கிறார். நாத்திகரும் நன்னெறிசேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனா விட்டு. நாத்திகனையும் விட்டுடு, ஆஸ்திக நாஸ்திகனையும் விட்டுடு. ஆனா நடுவுல இருக்கிற நற்கலையில் நன்னெறிசேர் ஆத்திகர், நல்ல கலைங்கிறது வேதம். வேதத்துல சொல்லப்பட்ட தர்மத்தின்படி எந்த ஆஸ்திகன் வாழ்கிறானோ அவனை பின்பற்றி நடப்பாய்னு உபதேச ரத்னமாலையில சாதிக்கிறார். அப்ப ஆஸ்திகவாதம்ங்கிறது முதல் படியில பார்த்தா தெய்வம் உண்டு இல்லை அப்படிங்கிறதுல நிற்கும் ஆஸ்திகவாதம், நாஸ்திகவாதம். அடுத்தது பார்த்தால் அந்த தெய்வத்தை உண்டுன்னு சொல்ற வேதம் பிரமாணமா இல்லையா, அது ரெண்டாவது படி. ரெண்டுன்னா மேலே ஏறின படின்னு வச்சுக்க வேண்டாம். இதுல எதை வேணும்னாலும் நம்ம ஆத்திகவாதம் நாத்திகவாதம்னு கொள்ளலாம். அப்ப வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிறேன், இல்ல வேதத்தை பிரமாணம்னு நான் ஒத்துக்கல இப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் ஆச்சரியம், பிரம்மத்தை பத்தி பகவான உண்டுன்னோ இல்லேன்னு பார்த்தோம், வேதத்தை உண்டுங்கிறா இல்லேன்னு பார்க்கிறா. அதுக்கப்புறம் அடுத்தபடி போனால் இந்த ஜென்மத்தை தாண்டி பாரலௌகிக பிரவருத்தி உண்டா இல்லையா, சரீரம் கீழே விழுந்த விற்பாடு ஆத்மா புறப்படும், அது இன்னொரு லோகத்துக்கு போறது உண்மையா இல்லையா, பல பிறவிகளை ஒத்துக்கிறோமா, கர்மங்களை ஏற்றுக்கொள்கிறோமா, கர்மத்தினால இவனுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதா, திரும்ப வந்து பிறக்க போகிறானா, அந்த இதை தாண்டின உலகம்ங்கிறத உண்டுன்னு சொன்னால் ஆஸ்திகன். அப்படியெல்லாம் இல்லை. இந்த தேகமே ஆத்மா, இது எப்ப கீழே விழுந்ததோ அத்தோட ஆழ்ந்தாவும் முடிந்தது. அதற்கு மேல தனியா கண்ணுக்கு எட்டாததுங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. எது இந்திரியத்தாலே வசப்படுமோ அதை மட்டும் பார்த்துக்கிறேன். அதீந்திரியமான தத்துவங்களை நான் ஏற்றுக்கொள்ளலேன்னு சொல்றேன். இந்திரியத்தால உன்னை பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோ, அது இல்லேன்னு சொல்லிட்டா சௌரியம் இல்லையா? இந்திரியங்களால உன்னை பற்றவே முடியாது, அதை இருக்குன்னு வேற ஒத்துண்டு எப்படி ஸ்தாபிக்கலாம் எப்படி ஸ்தாபிக்கலாம்னு கட்டப்படுறத இல்லேன்னு சொல்லிட்டா அப்ப ஸ்தாபிக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு தோணும். நான் ஸ்தாபிக்கிறதுக்கு கஷ்டங்கிறதுக்காக வஸ்துவை இல்லைன்னு சொல்லலாமா? அது இருக்குன்னு சொல்லி எப்படி மனக்கடன்னு நம்ம தான் படணுமே தவிர, ஏதோ ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல கஷ்டம்தான் அவளும் படுவா, அதுக்குன்னு இல்லைன்னு சொல்லுவாளா? யாரோ ஒரு நோயாளிக்கு உடம்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறதுக்காக அவர் இல்லாம இருந்தா தேவையில்லைன்னா வைத்தியர் சொல்ல முடியும்? அப்படின்னு அவருக்கு மெனக்கடனும் இன்னும் முயற்சி எடுத்து சரிப்படுத்தணும். அப்ப இன்னதுதான் உண்மைங்கிறத சொல்லிடுத்துனால் அது கொண்டு ஸ்தாபிக்க வேண்டிய கடமை இருக்கும் இல்லையோ, அதுக்கு தான் நியாயசாஸ்திரம் பயன்பட போறது. ஆக 3 படியா ஞாபகம் வச்சுங்க. 1 பகவானே கடவுள் உண்டா இல்லையாங்கிறது. 2 வேதங்கள் பிரமாணங்களா அல்லவா என்பது. 3 பாரலௌகிகத்தை ஒத்துக்கிறோமா, பரலோகம் அப்படிங்கிறது ஒத்துக்கிறோமா? இந்த சொல்ல எப்படி சுவாமி இந்துக்களாகிய நீர் சொல்றீங்க இப்போ? ஏன்னா சாதாரணமா இந்த பரலோகம்ங்கிற சொல்லலாம் அப்படியே வெளியில கேள்விப்பட்டிருக்கோமேனால், கேள்விப்பட்டிருந்தா எந்த தர்மத்துக்கும், அப்படின்னா இந்த நம்ம சனாதன தர்மத்தை தவிர சம்ஸ்கிருதம் வேற யாருக்கும் இப்போ அப்படி ஒன்றும் பிரமாணமா மொழியா இருக்கிறதா தெரியல. பௌத்தர்கள் ஜெயினர்களுக்கும் சம்ஸ்கிருதம் தான் மொழி. ஏன்னா அது எல்லாமே பாரதத்தில் இருக்கிற மதங்கள். வெளிநாட்டிலேருந்து வந்த மதங்களாக இருந்தால் சம்ஸ்கிருதம் மொழி இல்லை. ஆனா அவர்கள் நிறைய சம்ஸ்கிருதத்தை எடுத்துக்கிறார்களே, அதை வச்சுன்னு தான் ஆலயம்னு சொல்றோம், தேவாலயம்னு சொல்றார்கள். இதோ இப்ப பரலோகம்னு சொன்னேன், ஏன் உசந்த தமிழ் தொழுகைன்னு சொல்றோம். இது எல்லா சப்தமுமே ஆழ்வார் பாட்டுல பார்க்கிறோம், வேதங்கள்ல பார்க்கிறோம், இத்திஹாசங்கள்ல பார்க்கிறோம். ஆனா இதை நம்ம எவ்வளவு உபயோகப்படுத்துறோம்னு இப்ப தெரியல, குறைஞ்சிப்படுத்துன்னு நினைக்கிறேன். ஆனா அதை மற்ற பேர் நிறைய உபயோகப்படுத்தின்னு இருக்காள். என்னால் இருக்கட்டும், இந்துக்களாக முயற்சிக்கிறார்களா இருக்கும்.
அதனால தான் வச்சுட்டாகணும். இப்போ அதனால் இதை போல சப்தங்களே என்னைக்கும் நாம ஒரு பாதையில பிரயாணம் பண்ணலேன்னு வச்சுங்க, பகவான் சிருஷ்டித்த பாதை வீணா இருக்காது. வேற யாரான்னு வந்து உட்காந்துருவா. அதை விட ஒழுங்கா யாருக்கு அதுக்குரியவரோ அவரே பிரயாணம் பண்ணா நன்னா இருக்கும். நான் ஏதோ வீட்டு வாசல்ல பாதையை போட்டு வச்சிருந்து இது பொது வழி அல்லன்னுட்டு நானே பிடிச்சுக்கணும்னு நினைச்சிருந்தேன்னால் எவ்வளவு நாள் ஓடும்? கொஞ்ச நாள்ல எனக்கே அந்த வழி கிடையாதுன்னு ஆயிடும். அந்த வழி இன்னொருத்தருக்கு இல்லேன்னு ஆக்க போனால் நல்ல எல்லாம் பொதுவா இருந்து நாமும் கடைப்பிடித்தா தான் நன்னா நடக்கும்னு வச்சுக்கோ. அப்ப ஆர்ஷமோ தர்மோபதேசமோ நியாயசாஸ்திரத்தை கொண்டு வேதம் இன்னத்தை தான் சொல்லியிருக்குன்னு நம்ம ஸ்தாபித்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் மனு பகவான்னு சொல்றார். இப்ப நாம பார்த்தது இதெல்லாம் பண்றோம். இது இனிமே தர்மங்கள் என்னென்னு பார்க்க போறோம். எதுக்கும் ஒரு 10 தர்மம் என்னன்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும். யாகம் செய்வதோ, தானம் செய்வதோ, உபவாசம் பட்டினி இருப்பதோ, கிருச்சரம் சாந்திராயணம் அன்னது இன்னென்ன கிருச்சரத்துக்கு இன்ன தானம் கொடு அன்ன தானம் கொடுங்கிறான், அது செய்யறதோ, சாந்திராயணம் முதலான விதிகளை செய்யறதோ, முதலான தபஸுகள் இல்லைனால் குளம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், மரம் நடுதல், பிராணிகளுக்கு அன்னமிடுதல், கோரக்ஷணம் பண்ணுதல், பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்தல், சிராத்தம் செய்தல், தீர்த்த யாத்திரை போதல், க்ஷேத்ராடனம் செய்தல், திவ்வதேசத்தில் வாசம் செய்தல், மாலை தொடுத்து சமர்ப்பித்தல், திருவிளக்கு பெருமானுக்கு விளக்கேற்றுதல், மெழுகி பெருக்கி தொடச்சு கோலம் போடுதல், சேது ஸ்நானம் போய் செய்தல், புண்ணிய நதிகள் ஸ்நானம் செய்தல், நிறைய சொல்லலாம். இதெல்லாமே தர்மங்கள். இந்த தர்மத்தை அவரவர்களுக்கு எது முடியுமோ அவரவர்கள் ஏத்துண்டு பண்ணலாம். இதை மொத்தமா ஒரு வகை பிரிச்சுன்னு வச்சுக்கோ. தனித்தனியா பார்த்தா நிறைய இருக்கு. மொத்தமா பார்த்தால் நாம தனியா பண்றது என்னென்னது? தபசு, ஜபம், இதெல்லாம் நாமே பண்ணிடலாம். தவம் பண்றது, தியானம் பண்றதுன்னா எங்கோ போய் ஹோமம் பண்றதா அப்புறம் 10 பேரை தேட வேண்டியதில்லை. இப்போ நானே பண்ணலாமா? பட்டினி இருப்பது நானே பண்ணிடலாம். மௌன விரதம் நானே பண்ணிடலாம். இன்னும் கேட்டா இது எல்லாத்துக்கும் புறத்தியார கூட்டாளியா சேர்த்தா வரமாட்டான். நாம பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். யாகத்தையோ யஜ்ஞத்தையோ நான் தனியா பண்ண முடியாது, அதுக்கு கூட்டு சேர்க்கணும். இப்படி நம்ம வீட்டுல பண்றது ஒரு வகை. சமுதாயத்துக்கு பயன் கிடைக்குங்கிறதுக்காக மரம் நடுதல், நதிகளை தூர்வாறுதல், நன்னா குளத்தை சரிப்படுத்தி குளம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், ஜலாசயங்களை ஏற்படுத்துதல், இதெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியம். அப்ப எனக்குன்னு பண்ணிக்கிறது, மக்களுக்குன்னு பண்றது, தெய்வத்துக்குன்னு பண்றது, இப்படி 3ஆ பிரிச்சுடுவோம். தர்மத்தை எப்படி பிரிச்சு வச்சிருக்காள்னால், நான் பண்ணதுனால யாருக்கு லாபம் இல்லை, எனக்கு நல்லது நடக்கும். இது ஒரு வகை. இப்ப நான் உபவாசம் இருந்ததுனாலேயோ விரதம் இருந்ததுனாலேயோ ஒண்ணுமில்லையே, மௌன விரதம் இருக்கேன், பட்டினி இருந்தேன், அப்படியே நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், இதனால வேற யாருக்கும் ஒண்ணுமில்லை, அடியனுக்கு நன்மை. அதே கிணறு வெட்டினேன், குளம் வெட்டினேன், மரம் நட்டேன், அதனால பிரத்தியாருக்கு நன்மை. கோவிலுக்கு போனேன், மாலை தொடுத்து சமர்ப்பிச்சேன், விளக்கேற்றி வச்சேன், கோலம் போட்டேன், இதனால தெய்வத்துக்கு பண்ற கைங்கரியம். அப்ப இப்படியாக பிரித்து தான் தர்மத்தை நீ ஆச்சரணம் பண்ணுன்னு சொல்றார்கள். அப்படி சொல்லும் போது என்ன தோணும்னால், இதுல நமக்குன்னு பண்ணிக்கிறது பண்ணும்போது தெய்வத்துக்கு ஒன்றும் தொடர்பில்லை, மக்களுக்குன்னு பண்ணும்போதும் தெய்வத்துக்கு ஒன்றும் தொடர்பில்லை. இதெல்லாம் பொதுவான தர்ம காரியங்கள். இதுக்கும் பக்தியினால நம்ம கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்றோமே, அதுக்கு ஒன்றும் பெரிய தொடர்பு இல்லை. அது தனி, இது தனின்னு நினைச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த நினைவு தப்பான நினைவு. அப்படி நினைச்சுட்டோம்னு வச்சுங்க, இது எதுவுமே தர்மமாக ஆகாது. இது தர்மம் ஆகணும்னால் கண்ணன் பகவத்கீதையில சாதிக்கிறார், யத பிரவிற்த்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம். பூதானாம், இந்த ஜீவராசிகள் அத்தனையும், யதா பிரவிற்த்தி, எதிலிருந்து பிறக்கின்றனவோ, யத பிரவிற்த்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம், யாரால் இது இத்தனையும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய, ஸ்வகர்மணா உன்னுடைய நல்ல கர்மங்களாலே அந்த பிரம்மமாகிற என்னை, கண்ணன் தன்னை தொட்டு சொல்லுகிறார், அந்த பிரம்மமாகிற என்னை சித்திம் விந்ததி மாணவகா, இந்த மனிதன் சித்தி அடையணும்னு ஆசை இருக்கிறவன், தன் விருப்பம் நிறைவேறணுங்கிற ஆசை இருந்தால், ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய, தன்னுடைய கர்மத்தாலே அந்த பிரம்மத்தை ஆராதனம் பண்ணின்னு சொல்லுகிறார். அப்படின்னா வீட்டுல நம்ம நித்தியம் திருவாராதனம் பண்றோம், பரியங்காசனம், போஜ்யாசனம், முதல்ல சையாசனம், இப்படி ஒவ்வொரு ஆசனம் சமர்ப்பிச்சு ஆராதனம் பண்றமே, அதை மட்டும்தானே இப்ப கீதையில கண்ணன் சொல்றாருன்னு வச்சுக்கணும். ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய, அந்த பிரம்மத்துக்கு ஆராதன ரூபமா செய்யினால்
நான் நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணாலும் என் கர்மத்தால ஆராதிக்கிறேன்னு தான் அர்த்தம். நான் உபவாசம் இருந்தாலும் தவம் புரிந்தாலும் கிருச்ச சாந்திராயணாதிகளை செய்தாலும் நித்திய சமிதாதானமோ ஔபாசனமோ பண்ணினாலும் என் கர்மத்தால பிரம்மத்தை ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். மரம் கொட்டாலும் சரி, மரத்தை வைத்தாலும் கிணறு வெட்டினாலும் குளம் வெட்டினாலும் பிரம்மத்தை ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். ஏழைகளுக்கு உதவறதுக்காக அன்னதானம் கொடுத்தாலும் தீர்த்த தானம் கொடுத்தாலும் பிரம்மத்தை ஆராதிக்கிறேன்னு தான் அர்த்தம். அப்ப தர்மம்னு சொல்லும் போதே பிரம்மத்துக்கு பண்ணக்கூடிய ஆராதனத்தை விடுத்து தனியா தர்மம்ங்கிறது ஒண்ணு இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பரம தார்மிகர்களா இருக்கார்கள், ஆனா தெய்வ நம்பிக்கை இல்லையாம். அப்ப அவர்களுக்கு வைகுந்தம் கிடைச்சிடுமோ இல்லையோன்னு கேட்பா. இந்த கேள்வியில் ஒரு பெரிய குறை இருப்பார். அவர் தார்மிகரா இருக்கார், எத்தனையோ கோடி கோடியா சொத்து எழுதி வச்சு நல்ல காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், தர்ம காரியம் பண்றார். ஆனா அவர் கோவிலுக்கு வரமாட்டார், அவருக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் நம்பிக்கையெல்லாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர் மோட்சம் போயிடுவாரான்னு கேட்பா. இதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அவர் மோட்சம் போகணும்னு முதல்ல விருப்பப்பட்டாரான்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தான் கண்ணனிடத்திலேயே நம்பிக்கை இல்லைன்னு விட்டால் அப்ப கிருஷ்ண சாயுஜ்யத்தை அவரே ஆசைப்பட போறார். அவருக்கு அப்ப இந்த ஜென்மத்தில் இனிமே அடுத்த ஜென்மத்துல கிருஷ்ணனிடத்துல நம்பிக்கை வர்ற அளவுக்கு பிறவி கிடைக்கும். அதுதான் நடக்குமே தவிர கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைச்சுடாது. இல்லையே அவருக்கு இந்த பிறவிலேயே இத்தனை தர்மம் பண்றாருனால் அந்த தர்மம் பகவானோட தொடர்பில்லாம இருந்ததுனால் அது தர்மம் ஆவதில்லை. ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா. அப்ப நீங்க திருப்பி கேள்வி கேட்கணும், தர்மம் இவ்வளவு தூரம் செய்றீரே, நீ பாரலௌகிகத்தை ஒத்துக்க போறீரா இல்லையா? இந்த லோகம் தாண்டி அடுத்த லோகமானால் அவர் அப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவார். நான் ஏதோ இந்த லோகத்துக்கு தர்மம் போயிட்டு இருக்கேன், அதை பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைன்னுவா. அதை யோசிக்கலேன்னு வச்சுக்கோ. அதே விஷயத்தை தான் ஒரு பெரிய விசாரமே வந்து பெரியாழ்வார் இத்தனை பெரிய பிரபந்தம் பாட ஆரம்பிச்சதே இந்த ஒரு கேள்வி வாசல்ல ராத்திரி படுத்திருந்த ஒருத்தம் பாடிவிட்டான். அவர் பாட்டுக்கு நகரத்துல ஒரு ராஜா சுத்தி சுத்தி வந்துட்டான். பாண்டிய தேசத்து மன்னவன், மதுரைக்கு மன்னவன் வல்லபதேவன். அந்த ராஜா ராத்திரி வெள்ள நகர சோதனத்துக்காக வந்தான். அப்போ ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், வெறும தெருக்கோடியில ஒருத்தர் படுத்துட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கார். நான் பகலெல்லாம் உழைக்கிறேன், ராத்திரி தூங்கி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி மழைக்காலத்துல எல்லாம் சௌஸ்தமா இருக்கணும்னுட்டு வெயில் காலத்துல உழைக்கிறேன். வயசான பிற்பாடு வேலை செய்ய முடியாதுங்கிறதுக்காக இளம் வயசுல ஓஹோன்னு உழைச்சிருக்கேன். அப்பப்ப மேல மேல முடியாததுக்காக முன்னாடி முன்னாடி பண்றேன்னு சொல்லிட்டே கடைசியில கேட்கிறார். அதே போல இந்த லோகத்தை விட்டு மேல் லோகத்துக்கு போனால் அங்க என்ன சுகமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த லோகத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேள்வியை கேட்டு விட்டான். மற்றது எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சது. மற்ற 8 மாசத்துக்காக ஒரு 4 மாசத்துக்காக 8 மாசம் உழைச்சேன், ராத்திரிக்காக பகல்ல உழைச்சேன், 65 வயசுக்காக 25 வயசுல உழைச்சேன். அதே போல் அங்க போன பிற்பாடு என்னவா இருக்க போறேங்கிறதுக்காக இப்ப உழைத்தேனால் அவன் மாட்டுக்கு பாடிட்டு தூங்கி போயிட்டான். ராஜா போயிட்டு இருந்தவனுக்கு அந்த ஸ்லோகம் காதல பட்டுடுத்து. திரும்ப வந்து அந்த புறத்துல குறு குருன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். பாடினானே, நிஜமா நாம அதை பத்தி பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா, இல்ல நம்ம பிரஜைகளுக்குத்தான் அந்த நன்மையை தேடுறோமா இல்லையான்னு யோசித்தான். நேர வந்து செல்வ நம்பின்னு ஒரு சுவாமியின் இடத்துல கேட்டான். ரொம்ப பெரிய சாந்தரவர், நல்ல சான்றவர். அவரிடத்துல கேட்டா, என்கிட்ட கேட்காதே, நான் பதில் சொல்லுவேன், ஆனா ஏதோ நான் எனக்கு பிடிச்சதை சொன்னதா எல்லாரும் சொல்லுவோம். அதனால பெரிய சபையை கூட்டு, வித்வான்கள் எல்லாரும் வரட்டும், அவர்களிடத்துல இந்த கேள்வியை போய் அவ பரதெய்வத்தை நிர்ணயம் பண்ணட்டும், வரட்டும்னுட்டார். அப்ப எல்லாருக்கும் செய்தி போறது, பெரியாழ்வாரை யாரும் கூப்பிடல, அவரை வித்வான்களுக்குள்ளெல்லாம் சேர்க்கல. அவர் விட்டு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்துட்டு இருக்கார். ராத்திரி பெருமாள் சொப்பனத்துல வந்து, ஏது நாளைக்கு மதுரையில வச்சிருக்கலாமே, நீர் போலையா, என்னை பத்தி நிறைய பேசலாமே, உமக்கு தான் தெரியுமே. என்னால் அதெல்லாம் அடி எனக்கு தெரியாது, தோட்டம் வைப்பேன், பூ தொடுப்பேன், சமர்ப்பிப்பேன். நீர் பாட்டுக்கு போய் வித்வான்கள் கோஷ்டியில எல்லாம் பேசினா நான் என்ன தர்க்கவாதம் பண்றவனா, அதெல்லாம் அடி எனக்கு தெரியாதுன்னுட்டா. பெருமான் சிரிச்சுண்டு, கவலைப்படாதீங்க, இந்த புஷ்பமாலை தொடுத்து சமர்ப்பிக்கிறதுக்கு நான் தான் வச்சேன், நாளைக்கு நீர் போனீர்னா பேசுறதுக்கு நானே வைப்பேன். இதை மட்டும் நீரா பண்ணிட்டுதான் நினைப்பா உமக்கு. இப்போ பூமாலையும் நான் தான் தொடுக்க வச்சேன், அதையும் நான் தான் பண்ண வைக்கிறேன். போகுனார், வந்தார், பேசினார், வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான், பாதங்கள் யாமுடைய பற்று குருமுகம் அனதீத்திய பிராகவேதான சேஷான் நரபதி பரிகிருத்தம் சுல்கமாதாது காமஹ ஸ்வசரம் அவரவந்தியம் ரங்கநாதஸ்த சாட்சாத் துஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமின்னு நடந்தது. அப்ப இது இல்லை எங்கேருந்து வந்தது? பாரலௌகிகம் உண்டா இல்லையா? அதை ஒருத்தன் கேட்க போக பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடி 461 பாசுரம் பெரியாழ்வார் திருமொழி பாடி அது முதலாயிரமாகி அப்புறம் 2000ஆகி
4000 பாசுரங்களும் பெற்று இன்னைக்கு ஓஹோன்னு வியாக்கியானத்தோடு இருக்கிறனால் மொத்தத்தையும் தொடங்கி வச்சவர் யார் தெரியுமோ? அவர் ஒருத்தர் தான். எங்கேயோ படுத்துன்னு ஒரு கேள்வி கேட்டு வச்சார் பாருங்க. அதுக்கப்புறம் தானே திருப்பல்லாண்டே பிறந்தது. அப்ப அந்த கேள்வி எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் தெய்வம் இருக்கா இல்லையா கேட்கல, வேதம் இருக்கா இல்லையா கேட்கல, இந்த லோகத்தை தாண்டி அடுத்த லோகத்துக்கு முயற்சி பண்றியா இல்லையா? அப்ப அதை நம்ம ஒத்துக்கத்தான் எதுவுமே புரியறதுக்கு ஆரம்பிக்கும். கர்மங்களை ஒத்துக்கிறோமா, அதனால் பிறந்தோம்னு ஒத்துக்கிறோமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது சேமிக்கப்பட்டு மேற்கொண்டு நமக்கு பரிசோ தண்டனையோ கிடைக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இது இத்தனையும் நம்ம வேணும்னாலே அதிருஷ்டம்னு ஒண்ணு ஒத்துக்காமலே இந்த கர்மங்களை எல்லாம் பகவான் தான் ஜாகிரதைப்படுத்தி வச்சிருக்கார். அவரிடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. என்னை மீண்டும் சரியான இடத்தில் பிறக்க வைக்கிறார். இன்ன பாபத்துக்கு இன்ன தண்டனை, இன்ன புண்ணியத்துக்கு இன்ன பரிசு, இதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இதை தெரிஞ்சுண்டு தர்மம் பண்ணோம்னால் அப்ப எனக்கு மேல மேல நல்லது நடக்கும். இப்ப மேல சொன்ன எதையுமே ஒத்துக்காமல் நல்ல தர்ம காரியங்களை ஈடுபட்டு இருந்தேன்னால் அப்ப என்ன ஆகும்? மோட்சத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா நான் அதை விருப்பப்படலை. ஆனா ரொம்ப நல்லது ஒண்ணு நடக்கும். அதை போல தார்மிகனா இருந்தால் இன்னும் ஒரு படி தள்ளி போய் இன்னும் ஒரு படி ஏறி அடுத்த பிறவியில் பரம பக்தனாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு தான் இதை நம்ம கொள்ள வேண்டும். இதைத்தான் கண்ணன் சொல்லும் போது ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவகா. உனக்கு சித்தி வேணும்னால் அர்ஜுனா கேட்டுக்கொள். பரலோகம் கிடைக்காதுன்னு நீ நினைக்கிற, என்ன அர்ச்சிக்கிற, பக்தியோடு இல்லைன்னால் மேலுலகம் கிடைக்காதுன்னு தான் இத்தனை சொல்லியிருந்தேன். ஆனா கண்ணன் சொல்றது இந்த லோகமே கிடைக்காதே, மேலோகம் எங்க கிடைக்குங்கிறார். நீ பாட்டுக்கு இருந்துட்டியானால் இந்த லோகத்துல சௌக்கியமா இருந்துடலாம். ஆனா பரலோகம் மட்டும்தான் கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? இந்த லோகத்து மகிழ்ச்சியும் கிடைக்காது. என்ன உனக்கு எதை கொடுக்கணும்னாலும் ஐஸ்வர்யமோ கைவல்யமோ பகவத் அனுபவமோ நான் தான் கொடுக்க வேண்டும். அப்ப அது என்ன நீ திருப்தி பண்ணலேன்னு சொன்னால் இருப்பேன், ஒன்னும் தப்பு பண்ண மாட்டேன். ஆனா என்ன ஆனந்தம் கிடைக்கணுமோ அது இல்லாமலே போயிடும். உலக இன்பத்தோட மட்டும் இருந்துட்டோம்னால் யாரும் ஒரு நாள் இருக்கிற மாதிரி அடுத்த நாள் நமக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டான். உறவுக்காரர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எப்பவும் ஒரே மாதிரி இருந்துருவாளா? இல்லை நாம் அவர்களை கொஞ்சம் மூஞ்சியை காட்டிட்டோம்னா திரும்ப அவர்களும் சொல்லிடுவா. நாம 2 வார்த்தை தப்பா பேசினோம்னா அவர்கள் பேசிடுவா. பண்ற எல்லா தப்பையும் ஏற்றுக்கொண்டு இருக்கட்டும், ஆனாலும் என் பக்தனை கைவிடேன், மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம்னு ராமன் சொல்றார். மித்திரன்னு வேஷமிட்டு கொண்டு வந்தால் கூட போரும், அவனை ஒரு நாளும் நான் கைவிட்டு விட மாட்டேங்கிறார். இந்த தர்மத்திலே இப்ப தர்மம் என்னென்ன மாதிரி பிரயோகத்தில் இருக்குன்னு பார்ப்போம். எதெல்லாம் தர்ம காரியங்கள்னு சொல்லிட்டேன். ஆனா எந்தெந்த விதத்துல அதை பிரயோகப்படுத்தணும்னால் தர்மோஸ்திரி புண்ணிய ஆச்சாரே ஸ்வபாவ உபமயோகோ கிரதௌ அஹிம்சா உபனிஷத்து நியாயே நியாயே தனுர்ய சமீபே சோமபே. அதாவது தர்மம்ங்கிறத இன்னென்னத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம். இன்னென்ன பொருள்ல வர்றது புண்ணியம், ஆச்சாரம், ஸ்வபாவம், உபமானம், யாகம், அஹிம்சை, உபனிஷத்து, நியாயம். 8 அர்த்தங்கள்ல தர்மம்ங்கிற வார்த்தை பிரயோகப்படுத்தப்படுது. ஆனா நாம் இப்ப தர்மம்னா எதை வச்சுக்கிறோம்? நம்முடைய கிரியா, நம்முடைய வினை, நம்ம செயல்களை தர்மம்னு வச்சுக்கிறோம். அந்த தர்மம் எதற்காக செய்யறோம்? பெருமானை திருப்திப்படுத்துறதுக்காக, எனக்கு பிராயச்சித்தமா பாபங்களை போக்கிக்கிறதுக்காக, மக்களுக்கு நன்மை ஏற்படணுங்கிறதுக்காக இதை போல் செய்யப்படுபவை தர்மம். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இன்னத்தை செய் இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லியிருக்கணும். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு சொல்றோம். அஹிம்சை எந்த ஜீவராசிக்கும் ஒரு குறையும் வைக்காதே, யாருக்கும் மனத்தால கூட கெட்டது நினைக்காதே, மொழியால பேசவே பேசாதே, கையால அடிக்காதே, ஜீவஹிம்சை பண்ணாதே. சத்தியம் ப்ரூயாது பிரியம் ப்ரூயாது நப்ரூயாது சத்தியம் அப்பிரியம், சத்தியம் பூதஹிதம் புரோக்தம். ஜீவராசிகள் எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்கு பேசப்பட்டுதான் சத்தியம். ஏதோ ஒன்று பசுமாட்டை அடிக்கச்சா நன்னா அடி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை காப்பாத்துறதுக்கு என்ன உண்டோ பொய் சொன்னா கூட பசுமாட்டை காப்பாற்றணுங்கிறார். ஒரு ரிஷி வேடிக்கையா சொன்னாராம், அவர் வீட்டுக்குள்ள போய் ஆசிரமத்தில் பசுமாடு ஒன்றும் ஒதுங்கி நொடுத்து மறைஞ்சு நொடுத்து, யாரோ அதை பிடிச்சுன்னு போகணுங்கிறதுக்காக வரான். வாசலில் வந்து ரிஷி நீ பொய் சொல்ல மாட்டீர், அதனால உண்மையை சொல்லும், இந்த ஆசிரமத்துக்குள்ள தானே மாடு இருக்குன்னா. அவர் இப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லலை. மாடு என் கண் இருக்கே அதுதான் எல்லாத்தையும் பார்க்கும், ஆனா அது பேசாது. என் வாய் தான் எல்லாத்தையும் பேசும், ஆனா அது பார்க்காது. மாட்டை பார்த்தது கண்ணு, அது உங்ககிட்ட பேசாது. பேச போறது வாய், அது பார்க்கவே இல்லை. அதனால நீ பார்த்ததை நாம இருத்தா ஒன்றும் தப்பு இல்லையோ இல்லையோ. பார்த்தது கண்ணு, பேசினது வாய், மாடு இல்லைன்னு.
இல்லைன்னா அது பொய்யாச்சேன்னார். பொய்யே இல்லையே, அது பார்க்கலையே, வாய் தான் சொல்லியிருக்கு. இப்போ அது ஒன்றும் மாட்டை பார்க்கல, அப்போ சொன்னதுனால தப்பு இல்லை. இது தப்பு இல்லையேன்னு எப்படி வச்சுக்கணும்னால் சத்தியம்தான். இது ஜீவராசியை காப்பாற்ற உபயோகப்பட்டபடியால் பொய்மையும் வாய்மையிடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய்யாக இருந்தா கூட அது மெய்யாகத்தான் கொள்ள வேண்டும், நன்மை செய்யுமானால். அப்ப அஹிம்சா பரமோ தர்மஹா, சத்தியம், ஆர்ஜவம், தயா, தானம், அஹிம்சா, அனவித்யாக, இதெல்லாம் நமக்கு கல்யாணம்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அப்ப பல விதத்திலையும் தர்மங்கள், அதை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களும் பலவை. ஸ்மிருதிகளை 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். சாத்விகமான ஸ்மிருதிகள், ராஜசமான ஸ்மிருதிகள், தாமசமான ஸ்மிருதிகள். பேரை மட்டும் படிக்கிறேன். 18 ஸ்மிருதியை படித்து முடிக்கணும்னா 18 ஜென்மம் வேணும். இது ஒன்று 4 நாளில் பார்க்குற விஷயம் இல்லை. முதல்ல சாத்விக ஸ்மிருதிகள்: வாசிஷ்ட ஸ்மிருதி, ஹாரீத ஸ்மிருதி, வியாச ஸ்மிருதி, பாராசர ஸ்மிருதி, பாரத்வாஜ ஸ்மிருதி, காஷ்யபீய ஸ்மிருதி. இந்த 6 சாத்விகமான ஸ்மிருதிகள். ராஜச ஸ்மிருதிகள்: மானவம், மனு தர்மசாஸ்திரமே ராஜசம். இத்தனைக்கும் 18 தர்மசாஸ்திரத்துக்குள்ள அதுதான் சிறந்ததா கொண்டாடப்படுறது. ஆனா அது ராஜசம். அவர் க்ஷத்திரியர், அப்ப அவர் எழுதினதுனால இது ராஜசமா கொள்ளப்பட்டிருக்கலாம். யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, ஆக்னேய ஸ்மிருதி, தாக்ஷ ஸ்மிருதி, காத்தியாயன ஸ்மிருதி, வைஷ்ணவ ஸ்மிருதி. பேரு வைஷ்ணவ ஸ்மிருதி, ஆனா சேர்க்கப்பட்டிருக்கிறது ராஜச ஸ்மிருதிகளுக்குள்ளே. இந்த 6. அடுத்தது தாமச ஸ்மிருதிகள்: ஆங்கீரச ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, லிখিত ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி, சக்கர ஸ்மிருதி, பார்கஸ்பத்திய ஸ்மிருதி. அப்படிங்கிறது 6 தாமசமான ஸ்மிருதிகள். இத்தோட மட்டும் இல்லை, இது தவிரவும் பல உபஸ்மிருதிகள் காணப்படுகின்றன. இந்த 18 பிரதானமா வச்சுக்கோ. இதை தவிர இன்னொரு 18 காணப்படுறது: காஷ்யப ஸ்மிருதி, புலஸ்திய ஸ்மிருதி, நாரதீய ஸ்மிருதி, விஸ்வாமித்திர ஸ்மிருதி, தேவல ஸ்மிருதி, மார்க்கண்டேய ஸ்மிருதி, ரிஷஸ்ருங்க ஸ்மிருதி, ஆஸ்வலாயன ஸ்மிருதி, நாராயண ஸ்மிருதி, பாரத்வாஜ ஸ்மிருதி. ஏற்கனவே பார்த்த பாரத்வாஜ ஸ்மிருதி இல்லை இது, அதை தவிர்த்து இருக்கிற மற்றொன்று. இது பாரத்வாஜ ஸ்மிருதி. லோகித ஸ்மிருதி, வியாக்ரபாத ஸ்மிருதி, தால்பிய ஸ்மிருதி, பிரஜாபதி ஸ்மிருதி, சாதாத ஸ்மிருதி, பாத்ம ஸ்மிருதி, கோபில ஸ்மிருதி, போதாயன ஸ்மிருதி என்பது இன்னும் 18. அப்ப ஒரு 18 பிரதானமான ஸ்மிருதிகள், சாத்விகம், ராஜசம், தாமசம். இன்னொரு 18 உபமாக, அதற்கு அப்பிரதானமா இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள். இந்த 18 36 ஸ்மிருதிகளை கொண்டுதான் நாம் ஓரளவு சாஸ்திரங்களை பறித்து, இதுல தான் நாம செய்யறது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மாதிரிக்காக மனு தர்ம சாஸ்திரத்தில் 12 அத்தியாயம்னு பார்த்தோமே, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும்? இந்த அத்தியாயத்திலே என்ன இருக்குன்னு ஒரு வரியில மட்டும் சொல்றேன். அப்படின்னா எப்படி சுத்தி, ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாள் இல்லையோ, 360 கோணங்களையும் பார்த்து எழுதி வச்சோன்னு. அதை போல வாழ்க்கையினுடைய எல்லா பக்கத்தையும் பார்த்துருக்கா. முதல் அத்தியாயத்தில் சிருஷ்டி எப்படி, ஸ்திதி எப்படி, பிரளயம் எப்படி, உலகமெல்லாம் எப்படி படைக்கப்படுறதுங்கிறத சொன்னார். அடுத்தது ஆர்யாவர்த்த தேசம்னா என்ன, திராவிடம்னா என்ன, நாம பண்ணிக்க வேண்டிய 16 சம்ஸ்காரங்கள் எவை எவை, இது 2வது அத்தியாயத்தில் சொன்னார். அதிலே கிரகஸ்தன் எப்படி வருகிறான், பிரம்மச்சாரியா இருந்தவன் கிரகஸ்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், 8 விதமான விவாகங்கள் எப்படி, அதே போல ஸ்ராத்த கர்மங்கள்லாம் எப்படி, இதை பண்ண வேண்டியதெல்லாம் 3வதுல சொன்னார். அதுக்கப்புறம் 4வதுலே ஹானிகாரிக கர்மா. நான் கிரகஸ்தனா இருக்கேன், ஆனா இந்த ஆஷ்டமத்துக்கே கட்டம் கொடுக்கிற அளவுக்கு சில கர்மங்களை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ஹானினா ஏதோ குற்றத்தை கொண்டு விட்டுடுறது. அப்படிப்பட்ட கர்மங்கள் எவை, இந்திரியங்களை நியமிச்சுட்டா கண்டடிக்க ஓட விடாத இருந்தோம்னா அது எப்படி நல்லது செய்யும், ஹானிகளை தவிர்த்துக்கலாம்னு 4வது அத்தியாயம். 5வது அத்தியாயத்தில் அபக்ஷ்யம், சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டால் என்னென்ன பிராயச்சித்தம் பண்ணணும். அப்ப சாப்பிடக்கூடாது எதுன்னு தெரியணுமே. அவ சாப்பிடக்கூடாததைன்னு சொல்றார். இன்னென்னது சாப்பிட்றது கூடாது, மாம்ச பக்ஷணம் கூடவே கூடாதுங்கிறார். ஏன்னா அது ஹிம்சையில போய் சேர்ந்துடுறது. பிராணி வத கூடாது, பிராணிகளை ஹிம்சைப்படுத்துவது கூடாது. நம்மளும் ஒத்துக்கிறோம், உலகளாவிய அளவிலே பிராணிகளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான சம்ஸ்தானங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கா. ஆனா அவர்கள் என்ன பண்ணிவிடுறா, எது இப்போ இன்னொரு 10 வருஷத்திலே இந்த இனமே இல்லாம அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு பிராணி இருக்குன்னு வச்சுக்கோ, அதை ரொம்ப நன்னா மனுஷனை விட தேவத்தையை விட காப்பாத்துறா.
அதை பார்த்துக்கிறாளே தவிர நிறைய இருந்ததுனால் அதை பற்றி யாருமே கண்டுகொள்வதில்லை. அப்படி இருக்கலாமா பாருங்க. பிராணி வதை கூடாது, பிராணி ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னால் இன்னொரு 10 பிராணி தான் இருக்கான், அதனால காப்பாற்றணும்னு கொள்கை வச்சு விழா. பிராணி உயிரோடு இருக்கு, அதுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜாக்கிரதையா பார்ப்பிடா. இப்போ எதையோ கடத்தின்னு போனாலாம் விமான நிலையத்தெல்லாம் பிடிச்சுடுறா பாருங்க, சில தோல்லாம் எடுத்துட்டே போகக்கூடாதுன்னு. அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்னால் வெறும். ஆனால் அதே மாட்டுத்தோலோ ஆட்டுத்தோலோ நிறைய ஏற்றுமதி போயிட்டே இருக்கும், பணங்காசு வந்துட்டே இருக்கும். இதுல ஒரே ஒரு அடிக்கு ஒரு அடி தோல் எடுத்துன்னு போனேன்னால் 10 வருஷத்துக்கு எனக்கு ஆயுள் தண்டனை ஆட்டம்வா. அது எப்படி சுவாமி, அதை நன்னா கொண்டு போயிட்டே இருக்கே, அதுல இருந்து தான் நிறைய பணம் வருதுன்றே. ஆனா இதுக்கு மட்டும் ஒரு அடி கூட எடுத்துன்னு போக கூடாது என்னால். இல்ல இது காட்டுல ரொம்ப அரிய இனமா போச்சு, இன்னும் 4 பேர் சுட்டுட்டாள்னா அப்புறம் அந்த பாரதத்துல இருக்கவே இருக்காது. அதனால தான் நாள். அப்போ ஒருத்தர் உடனே வேடிக்கையா கேட்டார், எங்க அப்பா அம்மாவை நான் வச்சு காப்பாத்தனம்னால் இன்னும் 2 நாள்ல போயிடுவாருன்னா தான் வச்சுக்கணும். ஏன்னா அப்படித்தானே இப்ப பிராணிக்கு பண்ணியிருக்கோம். இனிமே அவர்களை வச்சு ரட்சிக்கணும்னால் அவருக்கு 50 வயசா இருந்தாலும் நான் பார்த்துக்க வேண்டிய தேவையில்லை சுவாமி. ஏன்னா அவர் 30 வருஷம் இருக்க போறார், அவருக்கு 85 ஆகி உடம்பும் சரியில்லை, அநேகமா போயிட்டாருனால் அழகா பார்த்துக்கணும். ஏன்னா அப்படித்தானே நம்ம பிராணிகளை பார்த்துக்கிறோம். இனிமே அது இருக்க போடாதுன்னு நினைச்சால பார்த்துக்கலாம். போதும், எந்த பிராணிக்கும் சமமான கரிசனம் கொடுக்க வேண்டும், எல்லாத்தையுமே ரட்சித்தாகணும். அதனால அபக்ஷம் மாம்சாகாரம் கூடாது. ஏன் சாகாஹாரி நம்ம சாப்பிட்டு இருக்கிற காய்கறிகள்ல கூட என்னென்னது கூடாது. அப்படி ஒரு வேளை சாப்பிட்டுட்டோம்னால் எப்படி சுத்தி பண்ணிக்கலாம்னு ஒரு 12 வகை சொல்றார். சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டோம், அதுக்கு சுத்தி எப்படி, இதெல்லாம் 5வது அத்தியாயத்தில். 6வது அத்தியாயத்தில் கிரகஸ்தாசிரமம் முடிஞ்சு போச்சு, வானப்பிரஸ்தத்துக்கு வந்தாச்சு. வானப்பிரஸ்தத்துல எப்படி இருக்கணும், நெருப்பு போட்டு தளிகை பண்ணி சாப்பிடலாமா கூடாதா, இல்ல வன்யமா மரத்துல முளைச்சிருக்கிறத பச்சை காய்கறியா சாப்பிட்டு இருந்துடணுமா, ஆண் பெண் இருமிழர் சேர்ந்து வாழ போறாளே அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டியவர்கள் என்ன, இதெல்லாத்தையும் சொல்லி காட்டுல வாழ போறபடியால் பிராணி பிரேமம், காட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளோட வாழறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது போன உடனே அதை கண்டு நாம பயப்படுறதை விட நம்மளை கண்டு அது பயப்பட போகுது. அதை பயப்பட்டதை பார்த்து அது பாய போறதுன்னு நினைச்சுன்னு பயந்தையும் அடிக்கிறதுக்கு போயிடுறான். இல்லை, அதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பிராணிகளோட சேர்ந்து வாழறதுக்கு பழகிக்கணும்னு சொல்றார். ஆலசியமே கூடாதுங்கிறார். ஒரு தர்ம காரியம் பண்ணணும்னாலோ அனுஷ்டாதாவா இருக்கணும்னால் சோம்பி உட்காராதே. முதல்ல தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு விரோதியே சோம்பல் தான். சந்தியாந்தனத்துக்கு விரோதி யார், வேற யாரும் இல்லை, சோம்பல் தான். ஸ்ராத்தத்துக்கு விரோதி யார், தர்ப்பணங்களுக்கு விரோதி யாருன்னா எல்லாத்துக்குமே சோம்பல் தான் விரோதியா இருப்பார். அதனால அதை விட்டுடு, ஆலசியமே உதவாது. அடுத்து 7வது அத்தியாயத்தில் ராஜாவனுடைய நியமம் என்ன, அவர் நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும், துர்க்கங்கள் அப்படின்னு மதில்கள் எல்லாம் எப்படி கட்ட வேண்டும், அதுலயே சாந்தி தூதர்களை எப்படி நடத்துக்கணும், லோகத்துல சாந்தி எப்படி நிலவ வைக்கணும், மந்திரிகளை எப்படி பார்த்துக்கணும், மந்திரிகள் ராஜாவினிடத்துல எப்படி இருக்கணும், இதெல்லாம் 7வது அத்தியாயத்தில். 8வது அத்தியாயம் தண்டிக்க தகுந்தவர்கள் எப்படி தண்டிக்கணும், ராஜா எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத 8வது அத்தியாயத்துல சொல்லிட்டார். அடுத்து 9வது அத்தியாயத்தில் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டார்களே, மனைவி கணவனிடத்துல எப்படி நடந்துக்கணும், கணவன் மனைவியினிடத்துல எப்படி நடக்கணும், ஒத்தருக்கொத்தர் இருக்க வேண்டிய முறைகள் என்ன, சந்தான பிராப்தி குழந்தைகளை பெறுகிறார்களே அவர்களுக்கு இருக்கிற உரிமை என்ன, அப்பா அம்மாவுக்கும் குழந்தைக்கு இருக்கிற தொடர்பு, பெண் குழந்தைக்கு உரிமை யாது, ஆண் குழந்தைக்கு உரிமை யாது, குழந்தை பிறக்கலைன்னா தத்தெடுத்துக்கலாமா, தத்தெடுத்துன்னு அப்புறம் குழந்தை பிறந்துடுத்துன்னா என்ன செய்யணும், இப்போ கல்யாணம் ஆனவர்களுக்கு கல்யாணம் ஆகலாமா, கர்ப்பிணியா இருக்கிறவர்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா, உண்டு இல்ல பல விஷயத்தையும் விசாரிக்கிறார். அது எப்படி தாயாதிகளுக்கு பங்கு எப்படி பிரிச்சு கொடுக்கறது, நான் சம்பாதித்ததுன்னு எதை பிரிச்சு வச்சுக்கணும், பைத்திரிக தனம் மூதாதையர் சொத்துன்னு எப்படி கொடுக்க வேண்டும், அந்த மூதாதையர்களை இன்னாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது மூதாதையர் சொத்து ஆகுமா ஆகாதா, இன்னும் பல விசாரங்கள் பண்ணப்பட்டது. எல்லாம் 9வது அத்தியாயத்தில். உத்தராதிகாரி, எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை நடத்த வேண்டியது யாரு, அங்கங்க மഠங்கள் எல்லாம் உத்தராதிகாரின்னு சொல்லுவா. உத்தரனா மேலே, அடுத்தது அதிகாரின்னு அவர் தான் பொறுப்பு. அப்ப இந்த குடும்பத்துக்கு அடுத்து பொறுப்பு யாரு, 12 விதமான பிள்ளைகளை பத்தி சொல்றார். நம்ம ஏதோ ஒரு பிள்ளை நினைச்சுட்டு இருக்கோம், பிள்ளைகள்லயே வகை 12 வகை பிள்ளை, அவரவர்களுக்கு சொத்து உரிமை சொல்றார். நம்ம இப்ப எடுத்து படிச்சு பார்த்தோம்னா இது ஒரு வகை பிள்ளைன்னு இருக்கும், சொத்து உரிமை இருக்குன்னு போட்டுருவா. ஆனா இவர் பிள்ளைகளையே வகை வகையா பிரிச்சு அவர்களுக்கு சொத்து உண்டா இல்லையா. அடுத்து 10வது வர்ணசங்கரம் பண்ணாதே. நீ இப்ப இந்த வர்ணத்தை சேர்ந்தவனா அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துக்கோ. அந்த வர்ணத்துக்கு உண்டான என்ன அத்தியனமா இருக்கட்டும், இல்ல இராணுவமா இருக்கட்டும், இல்ல வியாபாரமா இருக்கட்டும், அதை பண்ணிக்கோ.
அந்த வர்ண சங்கரம் பண்ணியானா அதுல உனக்கு பாபம் ஏற்படாது. சரி, ஒருவேளை அந்த வர்ண கலப்பு ஏற்பட்டுடுதுன்னு வச்சுக்கோ. அப்படி ஏற்பட்டு விட்டால் அதற்கப்புறம் அதுல குழந்தை பிறந்தவர்களுக்கு இந்த சமுதாயத்துல என்ன நிலை? இப்ப இன்னார் இணையார பண்ணிட்டு இருக்கார், 2 பேரும் அந்தனர் இல்லை, 2 பேருமே க்ஷத்திரியாள் இல்லை, ஆனா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறது. சமுதாயத்தின் அவருடைய நிலை என்ன, மதிப்பு என்னன்னு சொல்லணும் இல்லையோ? அங்க அவருக்கு சொத்து உண்டா கிடையாதா, சமுதாயத்தில் இருக்குமா இல்லையா, அதன் எல்லாத்தையும் 10வது அத்தியாயத்தில் விசாரித்து சங்கட காலத்தில் என்னென்ன தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொன்னார். 11வது அத்தியாயத்தில் எதது செய்ய வேண்டிய கர்மா, எதது செய்யக்கூடாதுன்னு விட்டுட வேண்டியது, ஒருவேளை செய்யக்கூடாததை செஞ்சா என்ன பிராயசித்தம் பண்ணணும், செய்ய வேண்டியதை விட்டுட்டா அதற்கு என்ன பிராயசித்தம் பண்ண வேண்டும், பிராயசித்தம்ங்கிறது எந்த வடிவத்தில் இருக்கும், பிராயசித்த தர்மங்கள்லாம் சொன்னார். கடைசியா 12வதுல இந்த வியக்தி இப்படி நான் சொன்னபடிக்கு வாழ்ந்து கொண்டு வந்தானால் 3 விதமான கதியை அடைகிறான். ஒன்று உத்தம கதி, அடுத்தது மத்தியம கதி, அடுத்தது அதம கதி. இன்னென்ன இடத்துக்கு போறோம், சொர்க்கம் வரைக்கும் போகிறான், மேல உத்தம கதி. அவர் சொன்னது இந்த 3 கதியை தாண்டி வைகுந்தம். இந்த 3ங்கிறது பாப புண்ணியங்களுக்கு உட்பட்டு போறதை பத்தி சொல்லிட்டு இருக்கார். 2யுமே தொலைச்சிட்டான்னா ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதீன்னு மோட்சத்தை அடைகிறான். உத்தம கத்தினா சொர்க்கலோகத்துக்கு போறார். மத்தியம கத்தினால் இதே உலகத்துல நல்ல பிறவி எடுக்க போறார். அதம கத்தினால் இதே உலகத்துல இருக்கிறத விட பட போறோம், அதை போல இன்னும் மேற்கொண்டு மோசமான கதி போல் இருக்கு, அப்படி கிடைக்கும்னு 3ஆ பிரிச்சு இப்படி 12 அத்தியாயங்களில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே சேரப்பிடித்து சொல்றார். மனு தர்ம சாஸ்திரம் ஒரு மாதிரிக்கு இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொன்னேன். இப்ப நம்ம பார்க்கறது 1-2 விஷயங்களையாவது எவ்வளவு ஆழமா பார்த்திருக்கா சொல்லியிருக்காருங்கிறத படிச்சாதான் தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு இதில் ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அது யாரு 12 வகை பிள்ளை அப்படி கூட இருக்குமா? ஏதோ 8 வகை விவாகம்ங்கிறீரே, அத்தனை விவாகம் பண்ணிப்பாளா? இப்படி கேள்விப்பட்டது இல்லையே. ஒருத்தர் ஒரு விவாகம் தானே பண்ணிப்பார். ஸ்ராத்தம் வெவ்வேறு விதம்னு சொன்னீரே, எப்படி விவகாரங்கள் ராஜா எப்படி சமாளிக்க போகிறார்? அதே இப்போ பிராயச்சித்தம்னு சொன்னால் எதற்கு எத்தத்தை பிராயச்சித்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல்ல பிராயச்சித்தம்னா முதல்ல குற்றத்தை சொல்லும், குற்றம் சொன்னாத்தானே பிராயச்சித்தம். அப்புறம் அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேனா இல்லையான்னு பாக்குறேன் என்றால் பார்ப்போம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா என்ன விஷயம்னு பார்ப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் நியாயசாஸ்திரம் நிறைய பார்க்கணுமே. இருந்தாலும் இதை விட்டுட்டோம்னு வச்சுங்க, அது என்னவா இருந்திருக்குமோ என்ன இருக்குமோ தோன்றிருக்கும். இதை போல இருக்குங்கிறதுக்கு ஒரு மாதிரிக்கு வச்சுங்கோ. விஹிதஸ்ய அனனுஷ்டானே பிரதிஷித்த கரணேச்ச பிராயச்சித்தம் நிமித்த தர்ம இத்தியுச்சதே. தர்மங்களை தேச தர்மம், ஜாதி தர்மம், குல தர்மம், குண தர்மம், வயோ தர்மம், சரீர தர்மம், கால தர்மம், ஆபத் தர்மம், கிராமிய தர்மம், யுக தர்மம், இத்தனை விதத்துல தர்மசாஸ்திரம் பார்த்து சொல்லுவோம். தர்மம்னா வெறும ஒன்னா சொல்லிடாது. இப்போ இந்த யுகத்துக்கு இன்ன தர்மம், யுகத்தின்படி தர்மம் மாறிப்படும். இன்ன காலத்துக்கு அந்த யுகத்திலேயே இப்ப நம்ம 2019 இருக்கோம் இல்லையோ, அப்ப இந்த யுகத்துக்குள்ள இந்த காலத்துக்கு என்ன தர்மம், அதுல வயோ தர்மம் 80 வயசுக்காரருக்கு இந்த யுகத்துல இந்த காலத்துல எந்த தர்மம், அவரே பத்ரிகாசிரமத்தில் இருந்தா என்ன தர்மம், கன்னியாகுமரியில் இருந்தா என்ன தர்மம், அவரே இந்த குடும்பத்துல பிறந்திருந்தா எந்த தர்மம், அதுல பிறந்திருந்தா என்ன தர்மம்னால் இந்த அளவு ஆழமாவா பார்த்து தர்மம் எழுதி வைப்பார். பொதுவா சட்ட புஸ்தகத்தை படிச்சோம்னால் சட்டம்னு போடும், உடனே பிரதான மந்திரி இதற்கு உட்பட்டவர் தான் முடிச்சிடும். அப்படி எழுதுறதுனால என்ன ஆகுது, பாதி பேர் அந்த சட்டத்தை பின்பற்றவே மாட்டேங்கிறான். அதை விட்டு யாராருக்கு எப்பப்படி சட்டம்னு பிரிச்சு கொடுத்துருந்தா இந்த வம்பே வந்திருக்காது இல்லையோ. இந்த இடத்துக்கு போறதுக்கு போக்குவரத்து விதின்னு போட்டுடுறா. அதுல எதுக்கு நமக்கு தெரியாது. ஒன்றும் தனித்தனியா சாலைகள் கட்டியிருக்கணும். இப்போ போக்குவரத்தின் படிக்கு ஏதோ நம்முடைய மருத்துவமனைக்கு கூட்டின்னு போற ஒரு வண்டியா இருந்தா அதுக்கு என்னென்னதெல்லாம் உண்டுன்னு அப்புறம் எழுதுவா. ஆனா தர்மசாஸ்திரங்கள் அப்புறம் நாட்டை பார்த்து எழுதுறதுன்னே ஒண்ணு நடக்காது. இப்பவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா மாத்தலாம், இன்னி வரைக்கும் இப்படி இருந்தோம் பரவாயில்ல, இனிமே எப்படி வச்சுக்கோங்கிற அளவு இல்லையோ. இது வரைக்கும் சமுதாய நீதிக்கு இது விரோதமா இருந்தது, ஆனா பண்ணிட்டு இருந்தீர்கள், இனிமே சமுதாய கோட்பாட்டுக்கு சரியானதா நாங்க மாத்திட்டோம்னுவா. இப்ப நேற்று வரைக்கும் இப்படி இருந்தது, காஷ்மீர தேசம்னால் எல்லாம் தனி இருந்தோம், இன்னிலேருந்து பார்த்தோம் ஒன்னும் சத்தம் இல்லை, எல்லாம் ஒண்ணும் விட்டா. அப்ப நேற்று வரைக்கும் மாத்திக்கலாமான்னால் மாத்துறதுக்கு இடம் இருந்தது, மாத்திருந்தோம். அதை போல மனு எப்பவான இறங்கி வந்து 2018 வரைக்கும் உலகம் இப்படி இருந்துதான், அதனால இப்பதான் நான் அதை பத்தி தெரிஞ்சுட்டேன், இந்தாங்க 19 இருந்து இனிமே இதுதான் சட்டம்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த 12 அத்தியாயத்துக்குள்ளதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் பொருந்திருக்கணும், இனிமே 2000 வருஷம் ஆனாலும் பொருந்தணும், இந்த யுகமே முடிஞ்சு அடுத்த சதுர்யுகம் வந்தாலும் முடியணும், எந்த யுகத்துக்கா வந்தாலும் இது பொருந்தி இருக்கணும். அப்ப எவ்வளவு சாமர்த்தியமா
எத்தனை பரோபகார சிந்தனத்தோட அதை பண்ணப்பட்டிருக்கணும் பாருங்க. எந்த காலத்துக்கும் எந்த வயசுக்கும் யாருக்கும் ஒத்து போற மாதிரி இருக்கும் இல்லையோ. அப்ப அதுல பார்த்தீங்கன்னா குல தர்மம், ஜாதி தர்மம், வயோ தர்மம், சரீர தர்மம், கால தர்மம், ஆபத் தர்மம் என்னும் ஒத்தொத்தருக்கு ஒரு தர்மம். ஆபத்து காலத்துக்கு பாவம் இல்லை, பாட்டி சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஆபத்து காலத்துக்கு பாவம் இல்லைனால் அந்த பாட்டி மனுவுக்கு ரொம்ப வேண்டியவர். ஏனால் நிஜமா சொல்றேன், மனு 12 அத்தியாயம் எழுதினார். எழுதிட்டு கடைசியில் என்ன தெரியுமா பண்ணார்? என்னால ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எழுதினேன், இதுக்கு மேலெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கானால் உலகம் பலவிதம், லோகோ பின்ன ருச்சி. யாரான ஒருத்தர் புதுசா வந்து இதை போல் ஆனா என்னான்னு ஒருத்தர் கேட்பார். சம்பந்தமே இல்லாத ஒரு உறவை சொல்லி அந்த உறவுக்காரர்கள் போயிட்டாலாம். ஆனா எனக்கு தெரியாது, அவரோட பேசி நான் 12 வருஷம் ஆச்சுப்போ அவர் அவப்பா பிள்ளையே பேசிக்கலன்னு சொல்றா, நான் திருட்டு காக்கணுமா வேண்டாமான்னு. இப்ப இவருக்கு என்னன்னு பதில் சொல்ல? தேடுவோம், பக்கம் பக்கமா தேடி பார்த்தா எங்கேயானு ஒண்ணு விட்டு போயிருக்கலாம். இதை போல ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோ, கவலைப்படாதே, உன் வீட்டுல மூத்தவளா இருக்கிற பாட்டிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவளை கேட்டு பண்ணிக்கோன்னு. என்ன கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் வரமாட்டேன், உங்க குடும்பத்திலே இருப்பார்கள், அவர்கள் உண்மையை சொல்லுவான்னு மூத்த வயசுலே நிறைய முதியவர்களா இருக்கிற பெண்களை கேட்டு செய். அதுவும் ஒரு தாத்தாவை சொல்லலை, பாட்டியை தான் சொல்லியிருக்கார். அவர்களுக்கு தான் அதை நன்னா சொல்ல தெரியும்னால் அப்ப ஆபத்து, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிறோம். ஒரே பட்னி, சோறுக்கு கிடைக்கல, இன்னும் ஒரு அரை மணி நேரம் அந்த பட்னி இருந்தேன்னால் உயிர் போயிடும்னு வச்சுங்களேன். அப்ப அந்த சமயத்துக்கு இல்லை நான் ஸ்வயம் பார்க்கறதுனா வழக்கம், ஆச்சாரத்தை விட்டு ஒரு நாள் சாப்பிட்டதில்லை அப்படின்னு நான் எங்கேயோ ஒரு பாலவனத்தில் உட்காந்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் உயிர் பட போறது. அந்த பாலவனத்தில் இருக்கிறவர் யாரோ ஒருத்தர் வந்தார். வந்தவர் கையில் ஏதோ ஆகாரத்தை வச்சிருந்தார், கொடுக்கிறாருன்னு வச்சுங்க. கொடுக்கிறாருன்னா அதை சாப்பிடலாமா கூடாதா? இது சாப்பிடக்கூடிய பக்ஷணமா இல்லையா தெரியல, இவர் கறி அடுப்புல பண்ணாரா இல்லையா தெரியல, தீர்த்தம் கணத்திலேருந்து எடுத்தாரா இல்லையா தெரியல, சொம்ப ஆச்சார சித்த பண்ணாரா இல்லையா தெரியல. அதுக்கப்புறம் இவர் சொல்றச்சே களஞ்சி போடச்சே சொல்ல வேண்டிய மந்திர ஸ்லோகத்தெல்லாம் ஒழுங்கா சொன்னாரா இல்லையா தெரியல. அதனால் எல்லாத்துக்கும் மேல பெருமாளுக்கு கண்டொருளை பண்ணாரா இல்லையான்னே தெரியல. அதனால வேண்டாம்னு வச்சு இது இத்தனை இருந்துதா இல்லையான்னு தெரியலேன்னு விசாரம் பண்றதுக்குள்ள பிராணம் படும். அதனால அவர்கிட்ட அதை வாங்கித்தான் ஆகணும், அதை சாப்பிட்டு தான் ஆகணும். வாங்கினேன், முதல் பிடியை வாயில போட்டுட்டேன், சாப்பிட்டுட்டேன், உயிர் காப்பாற்றப்படும், உயிர் தங்கிடுது. அவன் உடனே பார்த்து, உயிர் தங்கினா போருமா, கொஞ்சம் ஸ்வஸ்தமாறும் இந்தாரும் அப்படின்னு அடுத்தபடி கொடுக்க போனா வாண்டான்னுட்டேன். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு பிடியில வழுவீரானால் உயிர் போறது ஒரு படியில நின்று போச்சு. அது இனிமே உயிர் போகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உயிர் போகாட்டா பரவாயில்ல, சாப்பிடத்தான் சாப்பிட்டுட்டீரேனால் அதுதான் ஆபத் தர்மம். எனக்கு உயிர் போறதுங்கிற ஆபத்துல இருந்தேன், அதனால நீ எப்படி கொடுத்தாலும் அதை பார்க்காத சாப்பிடுவேன். இப்போ உயிர் நின்றுடுத்தோ இல்லையோ, ஆபத்து படுத்து, இனிமே நீ கொடுத்தியானா என் 10 கேள்விக்கும் பதில் சொன்னாதான் சாப்பிடுவேன்ட்டார். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த தர்மமே வேற, அப்புறம் இருக்கிற தர்மம் வேற. இதை கேட்டா யாரும் சுலபத்துல ஒத்துக்க மாட்டான். ஆனா உண்மை இதுதான். இப்போ ஏன்னா நான் முடிந்த அளவுக்கு என்னுடைய தர்மத்தை காப்பாற்றணும்னால் இப்ப நாம முடிந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு வழி பார்த்துடுறோம். தனித்தனி தனித்தனி நம்ம நிறைய வச்சுட்டு இருந்திருக்கோம். அவனவனுடைய ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். தனி மனிதனுடைய ஒழுக்கம் மிக முக்கியமாக இருந்தது. இன்று அப்படி இல்லாமல் கூட்டமா இப்படி இருந்து எல்லாத்தையும் ஒரு பொதுவாகவே கருத்து எடுத்துன்னு போறோமோ இல்லையோ, அப்படிங்கிறது இல்லை. தனித்தனியா எழுதியிருக்கார், இத்தனை தர்மத்தையும் பாதுகாத்தாகணும். அப்ப சொல்றார், ஒருவேளை இந்த தர்மத்தெல்லாம் நான் தப்பு பண்ணி விடுறேன்னு வச்சுக்கோங்க, செய்யன்னு சொன்னதை செய்யாம விட்டுட்டேன், செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சுட்டேன் அப்படின்னா பிராயசித்தம்னு ஒன்று சொல்லுவாள் இல்லையா. பிராயகான்னா என்ன, சித்தம்னா என்ன? அது ஸ்லோகத்தோட சொல்றார், பிராயோ நாம தப புரோக்தம் சித்தம் நிச்சய உச்சதே தபோ நிச்சய சம்யுக்தம் பிராயச்சித்தம் இது ஸ்மிருதம். இது பிராயச்சித்தம்னு சொல்லப்படுறது. பிராயோ நாம தபஹ, பிராயஹா தபஹ, சித்தம் சித்தம் நிச்சய உச்சதே. சித்தம்னு சொல்றது நிச்சயம், சித்தம் புத்தி, நிச்சய புத்தின்னு சொல்லலையா? அப்ப நிச்சயம்ங்கிறது புத்தி, சித்தம் புத்தி நிச்சயம். பிராயஹா தவம், நிச்சயமாக தவம் செய்ய போகிறேன், நிச்சயமா தவம் செய்ய போகிறேங்கிறது தான் பிராயசித்தம். அது என்னது? நிச்சயமா தவம் செய்ய போறேன்னால் ஏதோ தப்பு நடந்து போச்சு, அந்த தப்பு நீங்குகிற வரைக்கும் நிச்சயமா தவம் செய்ய போகிறேன். அந்த தவம் எந்த ரூபத்தில் இருக்கலாம்? புண்ணிய தீர்த்தத்தில் போய் தீர்த்தமாடுறதா இருக்கலாம், சேத்து சமுத்திர ஸ்நானமா இருக்கலாம், ஆரோத்தர் கூட்டு தானம் கொடுக்கறதா இருக்கலாம், நானே 1,00,000 காயத்ரி சொல்றதா இருக்கலாம், 40 தடவை புருஷ சூக்தம் சொல்றதா இருக்கலாம், ஆருக்கோ வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம், மௌன விரதத்தை கடைப்பிடிக்கிறதா இருக்கலாம், இல்ல பௌர்ணமி தோறும் ஒண்ணு பண்றதா இருக்கலாம், அமாவாசை தோறும் ஒண்ணு பண்றதா இருக்கலாம், எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம்.
ஆனா நிச்சயமா அதை பாவம் போற வரைக்கும் பண்ணுவேங்கிற உறுதி எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. தவத்தை நிச்சயம் செய்வேன், இதுதான் பிராயஷ்சித்தம். பிராயஷ்சித்தான் அசேஷாணி தப கர்ம ஆத்மகானிவேன்னு சொல்லல. யானி தேனாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு சொல்லலையா? என்ன தபம் பண்றேனோ, என்ன பிராயஷ்சித்தம் பண்றேனோனால் பிராயஷ்சித்தமே ஒரு தவம் தான். அதனால் நம்ம யாத்திரைக்கு போறோம்னால் பிராயஷ்சித்தமா இருக்கும். நாம் இப்ப கயாசிராத்தம் பண்றோம்னா பிராயஷ்சித்தமா இருக்கும். அமர்ந்து 1 லட்சம் காயத்ரி பண்றோம்னா பிராயஷ்சித்தமா இருக்கும். ஏன் கிராமத்து பரம்லாம் பார்த்திருந்தால் ஒரு கோவில்ல தரையிலேயே போட்டுண்டு சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கிறான்னு பார்த்திருக்கீங்க. இப்போ அது ஏதோ ஒரு பிராயஷ்சித்தம், அவளுக்கு வேண்டுகோள். இன்னும் இப்போ இதுல போனீங்கன்னா பொற்கோவில்ல பெருசா சொல்லுவார். அமிர்தசரஸ் பக்கம் போனோம்னால் அங்க யாரெல்லாம் வராடோ அவர்களுடைய செருப்பெல்லாம் ஜாக்கிரதை பண்றது, அவர்களுடைய காலெல்லாம் அலம்பி விடுறது, அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிறது, அதை பிராயசித்தமா பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொரு இடத்துல அந்தந்த தேசத்துக்கு இருந்த ஆச்சாரம் பிராயசித்தங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனா அதை நாம பண்ணி அதனால என் பாபம் தொலையணும், திரும்ப அந்த பாபத்தை பண்ணக்கூடாது. பிராயசித்தம்ங்கிறது வெறும அந்த தவம் பண்ணி வெறும மௌன விரதம் இருக்கிறதுனால மட்டும் இல்லை. முதல் உறுதி, ஐயோஹோ இதை பண்ணிவிட்டேனேன்னு வருந்த வேண்டும். அடுத்தது, சரி இனிமே பண்ண மாட்டேங்கிற உறுதி எடுத்துக்கணும். அடுத்தது, இதற்குண்டான பிராயசித்தம் எதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். 4வது, பிராயசித்தத்தை பண்ணணும். 4 படிகள் இருந்தால் தான் பண்ணிருக்கிற பாபம் தொலையும். பாபம் உண்டான்னு கேட்டினால் இத்தனை நாளி பாரலௌகிகம் உண்டுன்னு ஒத்துண்டு தான் மேல்படி ஏறி வந்திருக்கும். இப்ப திரும்ப அடிப்பட்டா பாரதப்பட்டான்னு கீழே போகக்கூடாது. அதுலேருந்து வந்துட்டோம். இப்போ வேதங்கிறத ஒத்துருக்கோம், பிரமாணம் விட்டு தெய்வத்தை ஒத்துண்டு இருக்கோம், பாப கர்மங்கள் உண்டு, இங்கிருந்து அடுத்த லோகத்துக்கு போறேன்னு சொல்லவே தான் இங்க வந்திருக்கோம். பிராயோ நாம தப புரோக்தம் சித்தம் நிச்சய உச்சதே, பிராயோ நாம தப போக்தம் சித்தம் நிச்சய உச்சதே, தபஹ நிச்சய சயுக்தம் பிராயஷ்சித்தம் இதி ஸ்மிருதம் என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் எது எது சாதாரண தர்மங்கள், எத்தத்தை நாம சம்ஸ்காரங்களா ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு அழகான விஷயம் போட போறார். நாம இப்போ பிறக்கிறோம், பிறந்த சமயத்துக்கு என்னென்ன சம்ஸ்காரம் பண்ணுவார்? கல்யாணம் பண்ணிக்கணும், அப்ப என்ன சம்ஸ்காரம் பண்ணுவா? படிக்கணும், அப்ப என்ன சம்ஸ்காரம் பண்ணுவா? கடைசியா போயிட்டேன், அப்ப என்ன சம்ஸ்காரம் பண்ணுவா? மொத்தம் 16 சம்ஸ்காரங்களை பண்ணிக்கோன்னு தர்மசாஸ்திரத்திலேயே இந்த சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் நமக்கு பண்ணிருக்காளானால் பண்ணுவா, ஒன்னு விட்டுடல இப்போ. ஆனா அது பண்ண வேண்டிய சமயத்துல பண்ணப்படலை, சேர்த்து சேர்த்து வச்சு பண்ணிடுவோம். இப்போ உபநயனம் வருது பாருங்க, அதுக்கு கீழேந்து என்னெல்லாம் பண்ணிருக்கணுமோ அதெல்லாத்தையும் சேர்த்து வாத்தியார் சுவாமி இந்த 1 மணி நாள் நீங்க முன்னாடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அது ஏன்லாம் நம்ம கேட்க மாட்டோம். மற்ற பேரிடத்துல ஏதோ உட்காந்து கதை பேசணும் போல் இருக்கு, 1 மணி நேரம் முன்னாடி வர சொல்றார் அப்படின்னு அதுக்குன்னு தகுந்த மாதிரி வந்துருவோம். அவர் நம்மளை கூட்டுட்டே இருப்பார், இரும் இரும் இரும். வந்தவாழெல்லாம் பார்த்து கையை அசைச்சு அவளுக்கு கையெல்லாம் குறுக்கி அவளுக்கு இதை சாப்பிட்டியா அதை சாப்பிட்டியான்னு கேட்டு போனா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் 9:10 தானே முகூர்த்தம் போட்டீர், ஏன் 8:15 கூண்டு இருக்கீர்னால்? ஆமா, நீர் 8:15 வயசுலேருந்து விட்டதை யார் பண்றது? இன்னைக்கு வந்தாச்சு, எத்தனையோ வயசுல எத்தத்தையோ பண்ணிருக்கணும், எல்லாத்தையும் விட்டாச்சு. விட்டு அதையானு சேர்த்து வச்சு இப்ப பண்ணணுமா? உபநயனம்னு இருந்தால் இன்னென்ன வயசுக்கு பண்ணணும்னு எழுதுறா. 5 வயசுலயே பண்ணலாம்னு ஒரு ரிஷி அபிப்பிராயப்படுறார், இல்ல 7 வயசுல பண்ணணும்னு இன்னொரு ரிஷி அபிப்பிராயப்படுறார். இந்த வயசுல பண்ணு 3க்கும் சொல்றாரு அவர். பிராமணன் இந்த வயசுல பண்ணணும், க்ஷத்ரியன் இந்த வயசு வரைக்கும் பண்ணலாம், வைசியன் இந்த வயசு வரைக்கும் பண்ணலாம். அது நல்ல வயசு, இதுதான் சரியான வயசு சொல்லிட்டேன். ஒருவேளை விட்டுட்டோமா 7 வயசுல போடு, என்ன பண்ணாலும் 16 தாண்டிட்டியானா பிராமணனுக்கு போட்டு பிரயோஜனம் இல்லை. இப்படின்னு அவனுக்கு கடைசி ஒண்ணு சொல்லிடுறார், தொடக்க வயசையும் சொல்றார், முடிவு வயசையும் சொல்றார். அதை போல க்ஷத்ரியனுக்கு இதுலேருந்து இதுக்குள்ளே, வைசியனுக்கு இதுலேருந்து இதுக்குள்ளே. அதை போன்ற விற்பாடு அத்தியனத்தை பண்ணு. அத்தியனம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் வேணுமே. சம்ஸ்காரம்ங்கிறது தான் யோக்கியத்தையை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான செயல். இப்ப ஒவ்வொன்றுத்துக்கு நமக்கு ஒவ்வொரு யோக்கியத்தை வேணும். கல்யாணம் பண்ணிக்க யோக்கியத்தை வேணும், படிக்க போறதுக்கு யோக்கியத்தை வேணும், பிராணம் படுத்துனா யோக்கியத்தை வேணும், இருக்கிறதுக்கு யோக்கியத்தை வேணும், போறதுக்கும் யோக்கியத்தை வேணும். அதை கொடுக்கறது தான் சம்ஸ்காரம். சம்ஸ்கிரியத்தே அனேன இதி சம்ஸ்காரா. இதனால் சம்ஸ்காரம், நான் சம்ஸ்கரிக்கப்படுகிறேன். சம்ஸ்காரம் ஆயிடுதா அப்படின்னு கேட்பா. 2 விஷயத்துல இப்ப சொல்றேன், தூக்கி வாரி போடும் உங்களுக்கு. சம்ஸ்காரம் ஆயிடுத்தானால் ஈமச்சடங்குகள் முடிஞ்சுடுதா இப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன் இந்த சிவயிட்டம் சம்ஸ்காரத்துல சம்ஸ்காரம் ஆயிடுத்தான்னா பஞ்ச சம்ஸ்காரம் ஆயிடுத்தா, சமாசனம் ஆயிடுத்தான்னு அர்த்தம். அப்ப சமாசனம் மாறத்துக்கும் சாமி நீர் ஏதோ கொண்டு போய் வச்சு எடுத்துன்னு வந்துருவீர்கள் இருக்கு. இப்போ அந்த சம்ஸ்காரமானால் அந்த கொண்டு போய் வைத்த அன்னைக்கு மோட்சம் போனங்கிறதுக்கு தான் இந்த சம்ஸ்காரம். இல்லைன்னா அன்னைக்கு எங்கேயோ போயிட்டேன்னா
அதனால கடைசி நிமிஷத்துல போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்கா போகணும். அதனால இந்த சம்ஸ்காரம்னால் சீவையிட்டவனாகி மோட்சத்துக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கிறது பஞ்சசம்ஸ்காரம். இந்த சரீரம் கீழே விழுந்தாச்சுன்னா அதுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ண வேண்டியது ஈமச்சடங்குகள். அதனால எல்லாமே சம்ஸ்காரம். இப்ப இதுல பஞ்சசம்ஸ்காரம் இருக்காது. அடியும் படிக்க போற 16 சம்ஸ்காரங்களில் சாஸ்திரோக்தம் வேதத்துல எந்தெந்த நிலையில எதை பண்ணணும்னு சொல்றார்கள். முதல்ல பிராக் ஜன்ம சம்ஸ்காராக அப்படின்னா பிறக்கிறதுக்கே முன்னாடி பண்ண வேண்டிய சம்ஸ்காரம். இன்னும் நான் பிறக்கவே இல்லை, அதற்கு முன்னாடி கர்ப்பாதானம். அப்பா அம்மா கல்யாணம் ஆகி தந்தை தாய்க்கு கர்ப்பத்தை கொடுக்க வேண்டும், அது கர்ப்பாதானம். பும்சவனம் சீமந்தோன்னயனம். அதுக்கப்புறம் 4 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆயிட்டு பும்சவனம் செய்தோம், சீமந்தோன்னயனம் செய்தோம், சேர்த்து பத்திரிகை போடுவா. பும்சவன சீமந்தோன்னயன அழைப்பு பத்திரிகைன்னு போடுறாளோ இல்லையோ. பும்சவனம்ங்கிறது தனி சம்ஸ்காரம், சீமந்தோன்னயனம்ங்கிறது தனி சம்ஸ்காரம். சீமந்தங்கிறது இந்த இடத்துக்கு பேர், நடு வகுடு இந்த பெண்ணுக்கு எடுக்கிறாளே அதுல வைத்து தானே கீறுவா, அதனால அது சீமந்தோன்னயனம். புகும் சவனம்னால் சவனம் சுலபமான பிரசவம், புகும் சவனம் சுலபமான புருஷ பிரஜை பிறப்பதற்கு பிரசவத்துக்கு இத்த செய்கிறோம்னு சொல்றார்கள். அப்ப அது அது பும்சவனம் சீமந்தோன்னயனம். அப்புறம் சைசவ சம்ஸ்காராக, குழந்தை பிறந்தாச்சு, பிறந்த பிற்பாடு அது சிசுவா இருக்கிற சமயத்திற்கு என்ன சம்ஸ்காரம்? ஜாத கர்மா. குழந்தை பிறந்த உடனே பண்றது ஜாத கர்மா. நாமகரணம் 11ஆம் நாள் தீர்த்தமாட்டி பண்ணி புண்ணியாவச்சனம் பண்ணி நாமகரணம் 11ஆவது நாள். நிஷ்கிரமணம் முதல்ல ஒரு 3 மாசம் ஆச்சுன்னா வெளியில கொண்டு சூரிய சந்திரர்களை காட்டணும், நிஷ்கிரமணம். அன்னப்பிராசனம் 1 வயசு ஆயிடுத்துன்னா 1 வயசாச்சு இன்னைக்கு தான் அன்னப்பிராசனம் பண்றோம், அது குருவாயூருக்கு போயிட்டு வந்தோன்னுவா, திருமலைக்கு போயிட்டு வந்தோன்னுவா. அன்னப்பிராசனம் சோறு ஊட்டுதல். சூடாகரணம் அதுக்கப்புறம் தலையில் அப்படி ஒரு துளி எடுத்து இனிமே குடுமி வைக்கிறதுக்கு தயார் பண்றது, அதுக்காக சூடாகரணம். கரணவேதா காது குத்துதல். இந்த 6 கர்மங்களும் சம்ஸ்காரங்களும் பிறந்த பிற்பாடு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் சைக்ஷிக சம்ஸ்காராக, படிக்க ஆரம்பிக்கணும்னா என்னென்ன சம்ஸ்காரம் வேணும்? ஒண்ணு வித்யாரம்பம், படிப்பை தொடங்கிறதே ஒன்று. உபாகர்மா பண்றோமே அதுவே ஒரு வித்யாரம்பம் தான். அப்ப வித்யாரம்பம்னா படிப்பு ஆரம்பித்தல். உபநயனம் மேற்கொண்டு நாம போய் வேதாத்தியானம் பண்ணணுங்கிறதுக்காக பிரம்மோபதேசம், யஜ்ஞோபவீத தாரணம், அது உபநயனம். வேதாரம்பா, வித்யாரம்பம் வேறே வேதாரம்பம் வேறே. வித்யாரம்பம் ஆனாவனா ஆரம்பிக்கிறது, வேதாரம்பம் இஷேத்தோர்ஜேத்தோ ஆரம்பிக்கிறது. அப்ப இது வேறு அது வேறு. நடுவில் ஒரு கர்மா இருக்கு, உபநயனம்ங்கிற கர்மா. ஆனாவன்னாவை உபநயனமாகாமலே சொல்லி கொடுக்கலாம். அப்படியே திருப்பலாண்டு திருப்பிள்ளேட்சி திருப்பாவையெல்லாம் உபநயனமாகாத சொல்லலாம். ஆனா உபநயனம் ஆனாத்தான் மேற்கொண்டு வேதாத்தியனத்துக்கு முடியும். கேசாந்தா சமாவர்த்தனம், பிரம்மச்சாரி வாழ்க்கையை முடிய போறது. 12 வருஷம் அத்தியனம் எல்லாம் பண்ணி எல்லாம் அதீத சாங்க சசிரஸ்கன் ஆயிட்டான். நன்னா வாசிச்சப்பறம் சமாவர்த்தனம்னு ஒரு ஹோமம் பண்ண சொல்லுவா. அது குருவனுடையத்திலேயே பண்றது உண்டு. ஹோமம் முடியும். அப்ப ஆச்சாரியன் கேட்பார், புறப்பட்டு போறியே, போன உடனே பிரம்மச்சாரியாவே தொடர போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா? கண்டிப்பா நல்ல பெண்ணா பார்த்து உடனே குணவதியா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மச்சாரி ஆசிரமம் மாறிடும். மாறிட்டு அவனை ஸ்நாதகன்னு நடுவில் வந்துடுவோம். இவன் பிரம்மச்சாரின்னு தெரியும், அவன் கிரகஸ்தன்னு தெரியும். ஆனா இவாளுக்கு இடைப்பட்ட ஒரு ஆசிரமம் இருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம் தாண்டிட்டான், ஆனா பெண்ணு கிடைக்கல. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஆசிரமத்தை ஸ்நாதக பிராமணன்னு சொல்லுவா. அப்ப அது இருந்து அடுத்தது விவாகம், அதுதான் கிரகஸ்தாசிரமத்துக்கு இருக்கிற சம்ஸ்காரம். அப்புறம் மரணோத்தர சம்ஸ்காரா, மரணம் ஆயிடுத்துனால் அந்தியேஷ்டின்னு பேர். அப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படிக்கிறேன். கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தோன்னயனம், ஜாதகர்மா, நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், சூடாகரணம், கர்ணவேதா, வித்யாரம்பா, உபநயனம், வேதாரம்பா, கேசாந்தா, சமாவர்த்தனம், விவாகா, அந்தியேஷ்டி. ஆக 16 சம்ஸ்காரங்கள். இது இத்தனை எப்படி செஞ்சுக்கணும், எந்த வயசுக்கு பண்ணிக்கணும், யாருக்கு பண்ணணும், பண்ண விட்டுட்டா என்னாகும், எல்லாத்த பத்தியுமே பேசியிருக்கார்கள். அது தர்ம சம்ஸ்காரத்தில் உள்ளது, சாஸ்திரத்தில் உள்ளது. இப்ப அதிலே விவாகம் தானே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அதை பத்தி மட்டும் சொல்லும். மற்றதெல்லாம் இப்ப சூடாகரணம்னு ஆரம்பித்து பேர் வைக்கிறதுனா அதெல்லாம் வச்சாச்சு, பேர்லாம் இருக்கு. இப்போ விவாகத்தை பத்தி பண்ணிட்டோம், அதுவும் பண்ணிட்டோம். இனிமே தெரிஞ்சுன்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்க. இருந்தாலும் தெரிஞ்சுனுட்டால் அடுத்து பண்ண வேண்டிய வாழ்க்காக பார்த்து செய்வோம் இல்லையோ. விவாகத்துல என்னென்ன வகை உண்டுங்கிறார். பிராம விவாகம் இதான் இருக்கிறதுலே வசதியான விவாகம். முதல் 3 வகையும் ஒத்துக்கிறார் பிராம விவாகத்திலே. யஸ்மின் விவாகே வேத விதே பிராமணாய ஆகூய வஸ்திராலங்காரைஹி ஆச்சாத்திய வது வரயோகோ உபயோகோ பக்ஷயோகோ சகமத்தியாவரம். 2 பட்சத்திலையும் சகமதி அப்படின்னு சொன்னா 2 பேரும் ஒத்துக்கிறார். கண்டிப்பா உனக்கு பெண்ணை கொடுக்குறேன்னு இவர் சொல்றார், கண்டிப்பா உன் பெண்ணை பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்றார்.
ரெண்டு குடும்பத்தாலும் சம்மதித்து நிறைய சர்வாலங்கார சம்பன்னையா திருவடியிலேருந்து முடி வரைக்கும் எல்லா ஆபரணங்களையும் நன்னா பூட்டி ஓஹோன்னு ஊரெல்லாம் கூட்டி பண்ணிவிட்ட கல்யாணம். அப்படிங்கிறது தான் பிராம விவாகம். இது முதல் வகை. பல விவாகங்கள் அதை போல நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு அது சொல்லணும்னால் ஏற்படுத்தப்பட்ட விவாகம், தாயார் தகப்பனார் பார்த்து பண்ணி வச்ச விவாகம் இல்லையோ. காதல் கல்யாணம் வேற, இது அவர்கள் பேர் பார்த்து ஏற்படுத்தி கண்டாடும் முதல் வகை. ரெண்டு தெய்வ விவாகம். யஸ்மின் விவாகே கன்யா பிதா யஜ்ஞே விததே ரித்விஜே. இந்த தெய்வ விவாகமும் அடுத்து சொல்ற ஆர்ஷ விவாகமும் முதல்ல சொல்லப்பட்டது பிராமணர்கள் சமுதாயத்துல மட்டும் நடந்தது. அதுக்கப்புறம் க்ஷத்திரியர்கள் இடத்துல வேற வகை சொல்ல போறார். அப்புறம் வைசியர்கள் இடத்துல இன்னும் வகை சேர்க்க போறார். அப்ப அந்த நாள்லேருந்து மாறி இருக்கு. இப்ப எந்த மாதிரி நடக்கலாம்னு வச்சுக்கோ பத்தி இல்லை, யாருக்கு நடக்கக்கூடியதுதான். ஆனா பொதுவா நடந்து கொண்டிருந்தது அப்படித்தான் சொல்றார். தெய்வ விவாகம் யஸ்மின் விவாகே கன்யாபிதா யஜ்ஞே விததே ரித்விஜே. அப்படியே ரெண்டு பக்கத்துல இருந்து ஓஹோன்னு ஆபரணங்கள்லாம் போடலை, இருக்கிறத போட்டு பண்ணி கொடுக்குறான். அப்ப அது அடுத்த நிலை குறைஞ்சிடுச்சு. எல்லாரையும் கூட்டு சாப்பாடு போட்டுலாம் பண்ணல, இருக்கிற வரைக்கும் கூட்டு பண்றா. வீடு வாசல்லாம் கொடுத்து 4 சக்கர வண்டியெல்லாம் தரல, 2 சக்கரம் தான் கொடுத்தா. அந்த அளவு குறைஞ்சிடுத்துன்னு வச்சுங்களேன். யஜ்ஞே விததே ரித்விஜே யதாசக்தி அலங்கிருதாம். யதாசக்தி நம்ம வாத்தியார் சுவாமி அவருக்கு சம்பாவனை பண்ணச்சேவே யதோக்த தட்சிணாமிவ ஸ்வீகிருத்தியான்னு சொல்லி கொடுப்போம். 10 ரூபா வைப்போம். பொண்ணை வச்ச இடத்துல பூவை வைக்கிறதுன்னு சொல்லலையா, அதை தான் அவர் சொல்றாரு. இப்போ ஏற்கனவே இருக்கிற கல்யாணம் பிராம விவாகம், பொண்ணை வச்ச இடத்துல பொன் சொர்ணத்தை வைத்த இடத்துல பூவை வைக்கிற மாதிரி ஏதோ அலங்காரம் பண்ணி யதாசக்தி பண்ணி கொடுத்துட்டா. அது 2வது வகை. 3வது ஆர்ஷம், ரிஷிகள் பண்ணிக்கிற கல்யாணம் ஆர்ஷம். அந்த நாள்ல எல்லா பிராமணர்களுமே ரிஷியா இருந்தாலும் அதனால அந்த ஆர்ஷம்னு தனி வகையை ஏற்படுத்தி வச்சிருந்தா. ரிஷிகளுக்கு கல்யாணம்னு இப்ப அது நடக்கிற முடியாது. இப்ப அந்த 8 வித விவாகத்தில் இது சாத்தியமே இல்லை. ஏன்னா ரிஷிகளா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். இப்ப ரிஷிகளா இருக்கிறவா கல்யாணம் பண்ணிக்கல. அந்த நாள்ல ரிஷிகள்லாம் சன்னியாசிங்கிற தேவையில்லை. ரிஷிகள் கிரகஸ்தர்களா இருந்திருக்கா. வசிஷ்டர் கிரகஸ்தர், விஸ்வாமித்தர் கிரகஸ்தர், கௌதமர் கிரகஸ்தர், இப்படி பலரையும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த நாள்லயே சன்னியாசின்னா முனி, முனினா சன்னியாசி அப்படின்னு ஆயிடுது. நிறைய பேர் இப்ப சன்னியாசிகள் தனியா மடாதிபதிகளாகவோ ஆசிரமாதிபதிகளாகவோ இல்லைன்னால், முக்கியமா தெற்கு பக்கம் ஸ்ரீவைஷ்ணவத்துல வேற சன்னியாசிகளே கிடையாது. அப்படின்னால் 4வது ஆசிரமம் ஒருத்தர் எடுத்துக்கணும்னாலே அவருக்கு மடம் இருக்கணும்னு எடுத்து பாருங்க. இப்போ ஆனா இப்ப வடக்க போனால் ஒரு கும்பமேளா நடக்கிறதுனா 5000 சன்னியாசி இருப்பா. அவ யார்கிட்டையும் மட்டம்லாம் இருக்காது, எங்கேயோ தெருவோரத்தில் இருப்பா. எங்க வேணா போய் படுத்துப்பா. தேசாந்திரியா ஒரு இடத்துக்கு போவா, போட்ட இடத்துல சாப்பிடுவா, இருந்துருவா. அதை போல தெற்க இங்க தமிழகத்தில் இருக்கான்னா கிடையாது. இங்கே இந்த மடத்துக்கு போறேன் எந்த மடாதிபதினு தெரிஞ்சுட்டா தான் சன்னியாசம் வாங்குறோம். சன்னியாசிகள் மடாதிபதி ஆகலாம், ஆனா எந்த மடம்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு சன்னியாசம்னா அது கொஞ்சம் மாறி இருக்குன்னு அர்த்தம். அந்த நாள்ல சன்னியாச ஆசிரமங்கிறது வைராக்கியம் எடுத்து விடுவா. இப்ப அப்படி இல்லை. இப்போ நமக்கு அதற்குரிய அந்த கைங்கரியத்தை நான் கிரகஸ்தனாவே பண்ணிட்டு போயிடுறேன் சுவாமி, ஏன் சன்னியாசம் தான் ஏத்துக்கணுமான்னு கேள்வி விட்டது. அப்ப அது ஆர்ஷ விவாகம். ரிஷீணாம் அயம் ஆர்ஷா. பிராச்சீன காலே பிராமணாக ரிஷய ஆசன். பழைய காலத்துல அந்தணர்கள் ரிஷிகளா இருந்து இது அவர்கள் பண்ணிட்டது. அடுத்தது பிராஜாபத்திய விவாகம். கீழே சொன்ன அளவுக்கு சொத்து பத்தெல்லாம் கூட ஒன்றும் கொடுக்கறதுக்கெல்லாம் வழி இல்லை. அதனால மாறி சகைவாம் தர்மம் குருதாம். அப்பா சொல்றார், பொண்ணை பெற்றவர் பார்த்து, நீங்க 2 பேரும் சேர்ந்து தர்ம காரியங்களை பண்ணுங்க, இருக்கிற இடத்துல சௌக்கியமா இருந்தோ, எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல சொல்லுவாடு இல்லையோ. அப்படின்னு சொன்னா பிராஜாபத்திய விவாகம். சுதா பிரதான காலே வச்சசா பூர்வம் நியமிய ததா அர்ச்சயித்வா எத் கன்யாதானம் கிரியதே. நீங்க 2 பேருமா சேர்ந்து தர்மத்தில் ஈடுபடுங்க, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டா பிராஜாபத்தியம். அதுக்கப்புறம் பிராஜாபத்திய விவாகம். ஆரிய வர்க்கே பிராயா சர்வாதிக லோகப்பிரிய ஆசீத். என்ன இதுதான் எல்லாருக்கும் பிடிச்சதா இருந்துதான். இது பண்ணி வச்ச கல்யாணமாவும் இருக்கும். அதுக்கு மேல அப்பா அம்மாவால ஒன்றும் விதிகள்லாம் போட முடியாது, நீங்க பார்த்து பண்ணிங்கோன்னு சொல்ற கல்யாணமாவும் இருக்கும். இதுவும் இல்லை அதுவும் இல்லை, சௌக்கியமா இருக்கும் இல்லையோ. அதனால அப்போதுல இருந்தே இதுதான் ரொம்ப பிரபலமா இருந்ததுன்னு வேற சொல்றார். ஆசுர விவாக. அடுத்தது அசுரத்தன்மையோட விவாகம். யஸ்மின்னு விவாகே கன்யாயாக சௌந்தர்ய அதிசயம் பிரதிஷ்டாபயன்னு. பெண்ணுடைய அழகை பார்த்து பிள்ளை மயங்கி போயிட்டான். அந்த அழகை பார்த்துட்டதுனாலே வரஹா தஸ்யாக ஞாதிபியோ தனம் பிரதாய தாம் கிருண்ணாதி. ஞாதிகளை கூட்டு வச்சான் பேசினா, நான் சொல்றபடிக்கு நீங்க பண்ணி கொடுத்துருங்க. இது என்ன நாங்க ஏற்பாடு பண்ணின கல்யாணமா, நீ பார்த்து பண்ணிட்டதானால்
நான் பார்த்து பண்ணது தான். ஆனால் நீங்கள் நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நீங்கள் பார்த்து பண்ணதா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டு அது ஆசுர கல்யாணம், ஆசுர விவாகா. அத்தே மகாபாரதே பாண்டோஹோ பத்னி மாத்ரி பீஷ்மேன கிரீதா ஆசீத். பீஷ்மாச்சாரியர் போய் மாத்ரி சுத்தர்கள் 2 பேர் நகுல சகதேவர்களும் இல்லையோ, மாத்ரி தேவியை இப்படித்தான் பணம் கொடுத்து அவர்களை சம்மதிக்க வச்சு வாழ்ந்து வந்துட்டாராம். வாழ்ந்து வந்து பாண்டுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். அப்ப அது ஆசுர விவாகம். அடுத்து காந்தர்வ விவாகம். கந்தர்வர்கள்னா தீக்ஷ்ண காமாஸ்து கந்தர்வாக, அப்ப தீக்ஷ்ணமா காதல்ல ஈடுபடுறவர்களாம். அதனால காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அதான் காந்தர்வ விவாகம். ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்திலே சொல்றது, கந்தர்வர்கள் ரொம்ப வேகமா காதலிக்கிறவா. கன்யா வரையோகோ பரஸ்பர அனுராகேண ஆகர்ஷணேனச்ச சமாகமோ பூது. பரஸ்பரம் ரொம்ப